ம். டேய், ஏன் பொண்டாட்டிய நான் சினிமா கூட்டு போறதுக்கு என் மேனேஜர் பெர்மிஷன் தரணும்? கேட்கறதுக்கே கேவலமா இருக்குல்ல. ஃபியூச்சர்ல இப்படி சுச்சுவேஷன் வரும். அதான் வேலையை இன்னைக்கே ரிசைன் பண்ணிட்டேன். இந்த ஐடி கார்டு இருக்கு, ஐடி கார்டு, இது எடுத்து அந்த ஹெச்ஆர் மூஞ்சி மேலேயே வீசணும்னு நினைச்சேன். ஆனா இது இல்லாம டோர் ஓப்பன் ஆகாது, என்னால வெளியே போக முடியாது. அதான் தேவா, மனுஷன் ஏதோ மிஷினை கண்டுபிடிச்சான். ஆனா அந்த மிஷின் முடிவு பண்ணுது மனுஷன் உள்ள போலாமா வேணாமான்னு. இந்த ஜெயில் கைதியான வாழ்க்கை எனக்கு சுத்தமா இஷ்டம் இல்லடா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு சாயந்தரம் எனக்கு பொண்ணு பார்க்க போறோம். காலையில வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். இதெல்லாம் கேட்டு அந்த பொண்ணு ஓகே சொல்லும். எக்ஸாக்ட்லி. நான் ஏதோ ஐடி கம்பெனியில் வேலை பண்ணுறேன், நாளைக்கு ஆன்சைட்டுக்கு போவேன், எனக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு நாளைக்கே வேலை போச்சுன்னா அந்த பொண்ணு ஏமாந்துச்சுல்ல, வாழ்க்கை போச்சுல்ல. அதான் உண்மையை சொல்லலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் கூட ஓகே சொல்லிச்சுன்னா அப்போ அதை பற்றி யோசிப்போம். நம்ம வர வழியில் ஒரு டீ கடை பார்த்தோம்ல, அந்த டீ கடை சேட்டா ஒரு பிஸ்னஸ் மேன், நாளைக்கு அவர் புள்ள ஒரு ஹோட்டல் முதலாளி. நான் மட்டும் இதே வேலையை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன்னா நாளைக்கு என் புள்ள ஜெயில் கைதி. என் கேரக்டருக்கெல்லாம் பிஸ்னஸ் தானே செட் ஆகும். நம்ம பண்ண போகிற பிஸ்னஸ் அப்படியே கொஞ்சம் என்டர்டெய்னிங் ஆகும், அப்படியே அதில் ஃபேமஸ் ஆகிற மாதிரியும். அந்த வளர்ச்சியை பார்த்து ஒரு நாள் ஒரு பொண்ணு நம்மளை தேடி வரும். அப்போ அந்த மேரேஜ் பற்றி யோசிப்போம். தேவா, தேவா, we both are going to become businessman da. Coffee. அப்பா, நீ பேசு போ. என்னால முடியாது. என்ன முடியாது? நீ பேசு. டேய், முடியாதுன்னு சொல்றேன், நீ பேசு. முடியாது. முடியாது, நீ பேசு. அப்பா, புதுசா நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். நான் மறுபடியும் வேலைக்கே போறேன். டேய் மாப்பிள்ள, இந்த இத்து போன ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சது போதும். சொந்தமா பிஸ்னஸ் பண்ண என்னால முடியல, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ரெசிக்னேஷனை என்ஜாய் பண்ணு. ஆஹா, சூப்பர்ப்பா. 1 வீக் டூர் போடா. அடடடா. ஃப்ரெஷ்ஷா ஆக்சிஜனை உள்ள கொண்டு போடா. யூ வில் கெட் நியூ ஐடியா. அம்மே, என்ன நம்ம ஏன் இந்த மாதிரி பில்டர்ஸ் ஆகக்கூடாது? உன்கிட்ட காசு இருக்கா? லேண்ட் எதாவது இருக்கா? லேண்டு இல்லை. மினிஸ்டர் யாரையா தெரியுமா? சேச்சா, அவ முடியாதுப்பா. ரேடியோ ஸ்டேஷனா? ஆமா, இன்டர்நெட் ரேடியோ ஸ்டேஷன். இன்டர்நெட் ரேடியோவா? ஆமா. அதை பற்றி உனக்கு எதாவது தெரியுமா? தெரியாது. அப்புறம் எப்படிரா? தெரிஞ்சாலும் கூட வச்சுக்குவோம். அவனை தெரியுமா? தெரியாது. அப்புறம் எப்படிரா? நான் யாரு? சூர்யா. நீ யாரு? தேவா. அப்போ நீ தானே ஹெல்ப் பண்ணும். டேய், எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்காடா. அவ அடிக்கடி இந்த இன்டர்நெட் ரேடியோ பத்தி பேசுவாடா. சூப்பர். அப்போ நீ ஒன்று பண்ண. இன்னைக்கு நைட்டோட நைட்டா
அவளை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடு. ஓ நாளைக்கு காலையில நம்ம ஒரு பீச் போவோம். ஆ அங்க நம்ம பிசினஸ் பிளான் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓ அவளுக்கு ஒரு 2% ஷேர் கொடுத்துருவோம். 2%. சரி, ஒரு 5% கொடுத்துருவோம். என்ன சொல்ற? ஸோ நம்ம சொசைட்டியில் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இதில் நம்ம எந்த ப்ராப்ளமை செலக்ட் பண்ணி எதில் டாக் ஷோ பண்ணுறது? வெயிட், ஐ ஹேவ் an ஐடியா. அந்த ஐடியாவை நம்ம கடலுக்கு நடுவில் மிதந்துக்கிட்டே டிஸ்கஸ் பண்ணலாமே. ஹே, நீ வேலையை ரிசைன் பண்ணிட்ட, ஆமா, அதனால உனக்கு பொண்ணு கிடைக்கல. அது என்ன அப்போ? இந்த மாதிரி எத்தனை பேருக்கு நம்ம சொசைட்டியில் பொண்ணு கிடைக்கல? நம்ம ஏன் அதை ஒரு டாப்பிக்காக வச்சு டாக் ஷோ பண்ணக்கூடாது? ஐடியா நல்லா இருக்கே. ஒரு மிலிட்டரி ஆஃபீஸருக்கு பொண்ணு கிடைக்காது. ஒரு போலீஸ்காரன் தான் பொண்ணு கிடைக்காது. ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஆளுக்கு பொண்ணு கிடைக்காது. அப்போ நான் ஹீரோ ஆக முடியாதா? செருப்படி. ஏய் ஏய், ஒரு பொலிட்டிஷியன் கூட தான் பொண்ணு கிடைக்காது. கொய்யால சிஎம் ஆக முடியாதா? ஏய், டேய், இட்ஸ் ஓகே. அந்தமான்ல இருக்கிறவங்களுக்கும் பொண்ணு கிடைக்காது. அந்தமானா? அந்தமானா? ஆமா, அங்க இருக்கிறவங்களாம் எவன் பொண்ணு கொடுக்குறான் இப்பெல்லாம்? ஓகே. ஸோ மேரேஜ் தான் நம்ம டாபிக். பேசிக்கா மேட்ரிமோனிங்கிற டாபிக் வச்சு ஒரு டாக் ஷோ பண்ணுறோம். அதுக்கு இன்டர்நெட் ரேடியோக்கு எங்க போறது? அதுக்கெல்லாம் எனக்கு ஒரு ஆள் தெரியும். யாரே? யாரு? எனக்கு ஒரு ஆன்லைன் ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் பேரு ஜாக்சன். மைக்கேல் ஜாக்சன். ரேடியோ ஜாக்சன். ரேடியோ ஜாக்சன். ஜாக்சனா? Just because you read a magazine or see on a TV screen, don't make it factual. அப்படின்னா நீ ஒரு விஷயத்தை படிச்சேங்கிறதுக்காகவும் பார்த்தேங்கிறதுக்காகவும் அதெல்லாம் உண்மைன்னு நம்பி ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத. அத்தனையும் பொய். ஐ மீன் லை. வேற ஒரு உண்மையை மறைக்கிறதுக்காக சொல்லப்பட்ட பொய் அப்படின்னு நான் சொல்லல, மைக்கேல் ஜாக்சன் சொல்ற. கேஸ் போடுறதா இருந்தா அவர் மேல கேஸ் போடுங்க. ஆனா இப்ப அவர் உயிரோடைய இல்ல. இல்லாத ஆள் மேல ஈபிகோ சட்டம் பாயாது. இன்டர்நெட் ரேடியோ ஸ்டேஷன் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறவங்க நீங்க தானே? எஸ் சார். உங்களுக்கு இன்டர்நெட் ரேடியோ ஸ்டேஷனை பத்தி கொஞ்சமாவது தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிஞ்சு போச்சு. தெளிய வைக்கிறேன். இந்த இன்டர்நெட் ரேடியோ ஸ்டேஷன் நானே டெவலப் பண்ண மொபைல் ஆப். இங்க பேசினா அங்க கேட்கும். அங்க எப்படி சார் கேட்கும்? சிக்னல் ஸ்ட்ராங்கா இருந்தா சவுண்டா கேட்கும், வீக்கா இருந்தா தகரத்துல தண்ணி ஊத்துன மாதிரி கேட்கும். சார் நாங்க அப்படி கேட்கல சார். டெக்னிக்கலா எப்படி இது பாசிபிள்? ஓ, டெக்னிக்கல். கண்டென்சர் மைக்ல நாம பேசும்போது அந்த அனலாக் சிக்னல் அப்படியே ஒயர் வழியா இன்டர்ஃபேஸ்க்குள்ள பூந்து டிஜிட்டல் சிக்னலா கன்வெர்ட் ஆகும்போது தட் இஸ் மை டிபார்ட்மெண்ட். அந்த டெக்னிக்கல் வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த இன்டர்நெட் ரேடியோ ஸ்டேஷன்ல நீங்க என்ன பண்ண போறீங்க அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க. நாங்க சொசைட்டில இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பேஸ் பண்ணி டாக் ஷோ பண்ண போறோம். ஓ, சோசியல் பிரச்சனை. அப்போ ஒரு 50 வருஷத்துக்கு கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்ல. மேல சீசன் 1 மேரேஜ் மேட்ரிமோனி. இதில் நடக்கிற பிரச்சனைகளை நாங்கள் ஜாலியாக பேச போகிறோம். அதில் சில பேர் டார்ச்சர் கூட பண்ண போகிறோம். அதில் இருக்க உண்மையை தெரிவிக்க போகிறோம். ஆஹா, அப்ப சீசன் 2 ஃபர்ஸ்ட் நைட்டா? ஓகே. உங்க ரேடியோ ஸ்டேஷனுக்கு பேர் வச்சாச்சா? வச்சாச்சே. வச்சாச்சா? ஆமா, போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷனா? இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா போலீஸ் ஸ்டேஷன் தானே கம்ப்ளைண்ட் பண்றோம். அதனால நம்ம ரேடியோ ஸ்டேஷன் பேரு போலீஸ் ஸ்டேஷன். ஐ லைக் இட். ஐ லவ் இட். லெட்ஸ் கம் டு தி பாயிண்ட். ஐயோ, உங்கள யார் ஜாக்கி? 3 பேரும் ஜாக்கினா பாக்கி வேலை யார் பாக்குறது? அப்ப நீங்களா சார்? உங்கள யார் ஜாக்கின்றதை நான் டிசைட் பண்றேன்னு. சூப்பர் சார். எனக்கு ஐஸ் முக்கியம் இல்ல, வாய்ஸ் தான் முக்கியம். இந்த பொறி பறக்க புரியாம பேசுறது, திக்கி பேசுறது, முக்கி பேசுறது, விக்கி பேசுறது, விக்ஸ போட்டுட்டு பேசுறது
இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அப்படியே தென்றல்ல தேன் குழைச்ச மாதிரி வாயில வயலின் வாசிக்கிற மாதிரி வாய்ஸ் வரணும். ஓகே. ஷல் வி கோ ஃபார் அ வாய்ஸ் டெஸ்ட்? ஷூர். அம்மான்னு சொல்லுமா. யூ ஆர் செலக்டட் பேபி. சார் யோ, இருக்கிறதே ஒரே ஒரு பொண்ணு, அவளையும் ரிஜெக்ட் பண்ணிட்டா. ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணா. am I right? நீ சொல்லு. நீ காண்டே தெரியா? அம்மா. அம்மா ம், அம்மா ம், அம்மா ம். அம்மா போது சார் முடியல. ஓகே, தேத்திரலாம். எங்க நீ சொல்லு. அம்மா. பிச்சை எடுக்கிறதுக்கு பர்ஃபெக்ட் வாய்ஸ். நீ தான் பிஆர்ஓ. நீங்க 2 பேரும் உள்ள பேசுங்க, இவங்க பேசுறத நீ வெளியே போய் பேசு. ஓகே? ஜாக், எனக்கு டவுட். ஆ இந்த இன்டர்நெட் ரேடியோ ஸ்டேஷனுக்கு செட்டப் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும்? நோ 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 நோ. சின்ன பசங்கள்ட்டலாம் நான் காசு வாங்குறது இல்ல. வா. ஒன்லி ஷேர். ஆ பயப்படாதீங்க. 10% ஒன்லி. மீதி 90%? டேக் இட். ஓகே. ஒன் மோர் திங். இந்த பேக்கேஜில் உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்டரி ஆஃபர் இருக்கு. என்னோட இந்த ரேடியோ ஸ்டேஷனை நீங்க ஆஃபீஸை யூஸ் பண்ணிக்கலாம். Are you sure, sir? சின்ன பசங்க வளர்ந்துட்டு போங்க, பட் கொஞ்சம் நன்றியோடையும் மரியாதையோடையும் இருந்தீங்கன்னா போதும். சிக்கிட்டானுங்க. அப்புறம் பசங்களா, எல்லாம் கிடைச்சிருச்சு கல்லா கட்டிடலான்னு சொல்லி கற்பனையில் தெரியாதீங்க. உங்களோட மொபைல் ஆப் ஃபேமஸ் ஆக தான் காசு உங்களை தேடி வரும். எண்ணிட்டிய கூடவே பிரச்சனையும் வரும். யங்ஸ்டர்ஸ் தானே, சமாளிங்க. எனக்கு இந்த ரேடியோ ஸ்டேஷனை செட் பண்ணுறதுக்கு எப்படியும் 1 வாரம் ஆகும். அதுக்குள்ள டாக் ஷோவை பக்காவா பிளான் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக்லேருந்து பேசி தள்ளுறீங்க, பிரச்சனையை கிளப்புறீங்க, பிச்சு உதறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. அந்த ஆப்பை நிறைய பேர் டவுன்லோட் பண்ண வேண்டியது உங்க வேலை. ட்ரை பண்றேன். முடிஞ்சா 4 செலிபிரிட்டியை ட்வீட் போட வைங்க. ட்ரை பண்றேன். பண்ற யாரு போடணும்? தமன்னா. தமன்னா சூட்ட போட்டா உங்க 2 பேருக்கும் பார்ட்டி. தமன்னா வருவாளா? ட்ரை பண்றேன். ப்ராமிஸ்? புத்தா ப்ராமிஸ். Jack, யா பேபி. connect the call. ஓகே. ஹலோ ஹலோ சார், நான் விக்னேஷ் பேசுகிறேன் கோயம்புத்தூர்லேருந்து. சொல்லுங்க. மேட்ரிமோனியில் ஆட் போட்டிருந்தீங்க மாப்பிள்ளை கேட்டு. ஆமா அப்போ தான் சார் நம்பர் கொடுத்து உங்கள்ட்ட பேச சொன்னார். சொல்லுங்க. சார், இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எங்கிட்ட சொந்தமாக ஒரு எங்களுக்கு சாஃப்ட்வேர் மாப்பிள்ள தான்ப்பா வேணும். பேசு பேசு. ஹலோ பேசுறா. ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கியாப்பா? அப்போ வைரஸோட தான்டா வருவான். வெயிட போன. ஏய், இவன் ஒருத்தன். பிரச்சனை இல்லைங்க. ஏய், எங்க? என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி கத்துன? சாரி. உன்னோட பர்சனல் டென்ஷன்ல ஒர்க்ல காமிக்காத. ஒரு பப்ளிக் டாக் ஷோல எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாது உனக்கு? உனக்கு வேலை போச்சு, அதனால பொண்ணு போச்சு. ஒரு ஒர்க் எத்திக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ ஃபர்ஸ்ட். இடியட். சாஃப்ட்வேர் மாப்பிள்ள, சாஃப்ட்வேர் மாப்பிள்ள. இந்த வார்த்தை கேட்டாலே எரிச்சலா இருக்கா அப்படியே. எல்லாத்துக்கும் பிளட் தானே ஓடுது. பைனரி டிஜிட்ஸ் கிடையாதுல்ல. முதலிலாம் மாப்பிள்ளை வேணா எப்படி கேட்பாங்க? மாப்பிள்ளை நல்லா படிச்சவரா, மாப்பிள்ளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு, மாப்பிள்ளை நல்ல பையனா, அப்படிதான் கேட்பாங்க. இப்போ சாஃப்ட்வேர் மாப்பிள்ளை, இன்ஜினியர் மாப்பிள்ளை, டாக்டர் மாப்பிள்ளை. அப்படி பார்த்தா இந்தியாவில் மொத்தம் 3 ப்ரொஃபஷன் இருக்கும் போல. அதெல்லாம் வேணாம் தான் நீங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். திரும்ப என்ன சாஃப்ட்வேர் மாப்பிள்ளை? வாவ். அச்சோ. விட்ற, இந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அவுட் சோர்சிங் கட்டுமா?
ஜாக் என்ன லுக்கு? கம் ஹியர்மா. என்ன சொல்லு? கம் ஆன்மா. என்ன பாருமா. ஏய் நானும் ஏய் நான் பார்க்குறேன். ஜாக்? What is this? That was a nice punch, ma. People like it, ma. Really, ma? This is what they want, ma. Are you sure, ma? Yeah, ma. Come inside, ma. Then, shall I continue the show, ma? No, ma. Why, ma? This much younger, too much, ma. Mm, Better you reduce it, ma. oh. Otherwise, people douser kilichitai, ma. Public, ma. Be careful, ma. You better plan, ma. Practice, ma. Tomorrow, perform, ma. Okay, ma. Okay, mama. சூப்பர்மா. த ப்ளூ பேஜ் தோ வரேன். நல்லா இல்லை. நல்லா இருக்கே. என்ன யாருமே இல்லை. ரிசப்ஷனிஸ்ட். ஓ இங்கே தான் இருக்கீங்களா? டேபிள் கடியில் என்ன பண்ணுறீங்க? ஓ ஹைட்டே அவ்வளோதானா? திங்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஓ ம் ஆமாம், உங்கள் மேக்ஸின் நல்ல மேக்ஸினா? நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. உங்கள் மேகசினில் ஃபுல் பேஜ் ஆட் பண்ணணும். யாரையாவது வந்து என்னை மீட் பண்ண சொல்லுங்கள் வித் த காஃபே. மேரேஜ் ஸ்பெண்டிங் மைட் கிராஸ் 10 lakhs on average in another 5 years. கல்யாணமே வேண்டாம். ஹலோ Hi. சார், நீங்கள் தானே சார் ஃபுல் பேஜ் ஆட் கேட்டு வந்தது? ஆமாம், ஃபேண்டாஸ்டிக் சார். உட்காருங்க. தேங்க்யூ. ஹாய், நீங்களும் உட்காருங்க, தப்பு இல்லை. சரி, உங்கள் மேக்ஸினோட சர்க்குலேஷன் எவ்வளோ? சார், சென்னையில் வி ஆர் டூயிங் அரௌண்ட் 60,000 சார். அப்போ அவுட் சைட் சென்னை? சார், இப்போ தான் சார் கொஞ்சம் கொஞ்சம் கவர் பண்ணிருக்கோம். அப்போ சின்ன கம்பெனி. உங்கள் மேகசினில் ஃபுல் பேஜ் ஆட் எவ்வளோ? சார் ஃப்ரண்ட்டில் பண்ண முடியாது சார், பேக்கில் வேணால் பண்ணலாம் சார். ஆ, பேக்கில் ஃபுல் பேஜ் ஆட் எவ்வளோ? சார், பேக்கில் ஒரு 1,20,000 வரும் சார். 1 lakh. அப்போ ஒரு ஹாஃப் பேஜ்? சார் இல்லை சார், பேக்கில் ஆஃப் பேஜ் வராது சார், வேணா இன்னரில் வேணால் பண்ணிக்கலாம். ஓ ஆமாம் சார். அப்போ இன்னர் பேஜில் ஃபுல் பேஜ் ஆட் எவ்வளோ? சார், இன்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 வரும் சார். அப்போ ஹாஃப்? ஹாஃப் ஒரு 40,000 வரும் சார். என்னங்க ஃபுல் பேஜ் 60,000, ஹாஃப் பேஜ் 40,000? என்ன ஏமாத்துறீங்களா? இல்லை சார், ஃபுல் பேஜாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்டு எஃபெக்டிவ் ஆகும் சார், அதான் சார். ஆமாம் ஓ சார். அப்போ ஒரு குவார்ட்டர்? சார், குவார்ட்டர்லாம் பண்ணுறது இல்லை சார், ஒன்லி ஹாஃப் இல்லை ஃபுல் சார், சாரி. பேட் பாலிசி. சரி, உங்கள் மேகசினில் எங்கள் கம்பெனி பற்றி ஒரு ஆர்டிக்கல் போட. சார், ஆர்டிக்கல்லாம் இவர் பார்ப்பாரு சார். சார் கொஞ்சம் பார்த்துக்கோப்பா, எனக்கு உள்ள வேலை இருக்கு. ஒரு ஆர்டிக்கல் போட. சார், அதெல்லாம் எடிட்டோரியல் டிபார்ட்மெண்ட் தான் சார் பார்ப்பாங்க. அப்போ உங்கள் எடிட்டரை கூப்பிடுங்க. ஜூலி, அந்த ஜூனியர் எடிட்டர் ரோசி அனுப்பி விட்ரு. ஓ, நீங்கள் தான் அந்த ஜூனியர் எடிட்டரா? ஆமாம். உங்கள் மேகசினில் எங்கள் கம்பெனி பற்றி ஒரு ஆர்டிக்கல் போடுங்களேன். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? எந்த கம்பெனி? ஐம் கமிங் ஃப்ரம் த போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷனா? போலீஸ் ஸ்டேஷன்ற ரேடியோ ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷன் ஒரு ரேடியோ ஸ்டேஷனா? இட்ஸ் அன் இன்டர்நெட் ரேடியோ ஸ்டேஷன். உங்களுக்கு அதை பற்றி தெரியாது. வேணா அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் கம்பெனி பற்றி ஒரு ஆர்டிக்கல் போடுங்களேன். சார், அது ஆக்சுவலாக என் சீனியர் எடிட்டர் தான் நீங்கள் கேட்கணும். ஓ சரி, உங்கள் சீனியர் எடிட்டரை வர சொல்லுங்கள். ஓகே சார். So what, man? So what? CEO லன்னா என்ன? I am the acting CEO now. ஏய், இந்த ஃபோனில் பேசுறதுலாம் வச்சுக்காத. எதுவாக இருந்தாலும் நேரா வந்து பேசு. I like face-to-face conversations. Over and out. சார், யார் நீ? ரிசப்ஷனிஸ்ட். Sit down.
சார் நீங்கள் தான் ஆக்டிங் சிஇஓவா? எஸ் ஹூ ஆர் யூ சார் நாங்கள் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ற ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து வரோம். இட்ஸ் an இன்டர்நெட் ரேடியோ ஸ்டேஷன். எங்களை பற்றி இங்கே யாருக்குமே தெரில. அது கூட விடுங்க சார். எங்களை பற்றி ஒரு ஆர்டிக்கல் போட சொல்லி கேட்டிருந்தோம். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ண வச்சுருக்காங்க. ஒரு காஃபி கூட கொடுக்கல சார். ஏய் நான் ஆஃபீஸ் பாயா இல்லை தானே? நோ Good. சார். ஏன் காஃபி கேட்குற? உனக்கு என்ன மேன் வேணும்? அதான் சொன்னேன், யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார். ஒரு சின்ன ஆர்டிக்கல் போட்டு ஹெல்ப் பண்ணுங்க சார். உன்னை பற்றி இங்கே யாருக்குமே யாருன்னு தெரியாதுல்ல. நீ ஃபேமஸ் இல்லைல்ல. நீ ஃபேமஸ் ஆகிட்டு வா, அதுக்கப்புறம் உன்னை பற்றி ஆர்டிக்கல் எழுதுறோம். சார் ஃபேமஸ் ஆகிறதுக்கு தான் சார் ஆர்டிக்கலே போட சொல்கிறோம். ஃபேமஸ் ஆகிட்டதுக்கப்புறம் போட்டால் அது ஜால்ரா சார். டிஸ்டன்ஸ். என்ன இப்படி பேசுற நீ? ஏய் கால் somebody from security. ஏய் somebody come. ஏய் somebody come right now. சார் Come here. என்ன பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க? சார் தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன் நீ சார். யாரு? சார் மார்க்கெட் எக்ஸிக்யூட்டிவ். நான் யாரு? ஜிஎம் சார். இவன் யாரு? சார் அவர் ஆக்சுவலி யாரு? சார் தெரியாது சார். தெரியல. தெரியலையா? தெரியாதவன் ஜெனரல் மேனேஜரோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். Throw him out immediately. சார் நான் குப்பையா த்ரோ அவுட்லாம் சொல்கிறீங்க? ரெஸ்பெக்ட் கொடுக்க கற்றுக்கோங்க சார். ஆர்டிக்கல்லாம் போடலன்னா கூட பரவாயில்ல, யங்ஸ்டர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. Hey, throw him out now. சார் நீங்கள் தானே சார் ஜெனரல் மேனேஜர், நீங்களே சொல்லுங்களேன் சார். ஏய் எனக்கு எதிர நீ பேசுற. வினோத் வர்மா. சார் நீ யாரு? மார்க்கெட்டிங் மேனேஜர் நான் சார். யாரு? ஜெனரல் மேனேஜர் சார். இவன் உனக்கு ரிப்போர்ட் பண்றானா? ஆமாம் சார். என்ன உன்ன மாதிரியே பேசுறான் இவன்? எனக்கு அட்வைஸ் பண்றான் man. Throw both of them out immediately. Throw them out. சார் ஓகே திரும்ப திரும்ப சொல்கிறேன், எங்களை பற்றி ஆர்டிக்கல் போடலன்னா கூட பரவாயில்ல, யங்ஸ்டர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க கற்றுக்கோங்க. ஏய் பாஸ் என்ன பாஸ்? throw him out. என்ன பாஸ் உங்க பிரச்சனை? ஏன் இப்படி பிரச்சனை பண்றேன்? அவர் சும்மா தானே Hey. இருக்காரு. நான் சும்மா இருக்கேனா? அஹ், இன்னும் இல்ல சார். 5 secondsல he has to be thrown out. Otherwise I throw you out. ஓகே 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 சார். வாங்க பாஸ் வாங்க பாஸ். ஏன் சும்மா பிரச்சனை பண்றீங்க? ஏய் நீங்க வா. என்ன மேன் முறைக்கிற? நீ என்ன பெரிய ரவுடியா? நான் வெளில வந்தா நீ என்ன பண்ணுவ? என்ன ஏதாவது பண்ணுவான்? இல்லை சார் பண்ண மாட்டேன் சார். நீங்க உள்ள போங்க சார், நான் பார்த்துக்கிறேன் சார். நீ பாத்துக்கல. ஆமாம் ஆமாம் சார். அவன் பாத்துக்குவான். சார் நீங்க போங்க சார். Acting CEO here. நீங்க வாங்க பாஸ், அவன் பயந்த கோல். சைக்ளோன் டீம், எனக்கு ஒரு பிரச்சனை. அதை முடிச்சு கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் முடியும் போது 20,000 தரேன். 20,000 என்ன பிரச்சனை சொல்லு, நான் முடிச்சு வைக்கிறேன். சைக்ளோன் அடிச்சால சைக்கிள்ல போய் ஸ்டார் அவத்தவன அந்த சைக்ளோன் ஸ்டார். சுனாமி அடிச்சாலும் சுண்டு விரல நிப்பாட்டு வந்த அந்த சைக்ளோன் ஸ்டார். சோல்ஜர்ஸ், எஸ் சார். ஆர் யூ ரெடி? இந்த மேகசின் எல்லாரும் ஒவ்வொன்று எடுத்துக்கோங்க. போலீஸ் ஸ்டேஷன்ற ரேடியோ ஸ்டேஷன் ஆப்பை உங்கள் எல்லார் ஃபோன்லேயும் டவுன்லோட் பண்ணுங்க. அந்த ரேடியோ ஸ்டேஷனில் பேசுகிற எல்லா கான்செப்டையும் யூஸ் பண்ணி இந்த மேகசினில் இருக்க மேட்ரிமோனி ஆட் எல்லாருக்கும் 95 கால் பண்ணி பொண்ணு கேளுங்க. பொண்ணு எடுக்கலனா திருப்பி திருப்பி கூப்பிடுங்க. பொண்ணு கொடுக்குற வரைக்கும் விடாதீங்க. தேவைப்பட்டா 4 கான்செப்டை சேர்த்து போடுங்க. நீங்கள் பண்ணுற டார்ச்சரில் எல்லா மேட்ரிமோனி ஆடும் கேன்சல் ஆகணும். சோல்ஜர்ஸ், ஸ்விம்மிங் பூல் அசம்பிள் ஆகுங்க. கால் சென்டர் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆக்ஷன் பிகின்ஸ். டேய் சைக்ளோன், இவனை நம்பலாமாடா? சம்பாதிக்க வேற ஏதாச்சும் ஐடியா வச்சிருக்கியா? அப்ப அவனை நம்பிதான் ஆகணும். காதல் உன் நெஞ்சில் வந்து மோதும், ஒரு போதை ஒன்றை தாக்கும், அது கொன்று விட்டு போய்விடும். முஸ்கி டேய், இந்த மேகசினில் சில நம்பர்லாம் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். அவங்களுக்குலாம் தான் நீங்கள் கால் பண்ணி பேச போறீங்க. ஏன்? எல்லாருக்கெல்லாம் கால் பண்ணி பேசிட்டு இருக்க முடியாதுடா. எவெல்லாம் அன்ரீசனபிளாக ஆட் போட்டிருக்கானோ அவங்கள மட்டும் தான் டார்கெட் பண்ண போகிறோம். சரி ஓகே. இதை அப்படியே அந்த பொண்ணுக்கிட்ட கன்வே பண்ணிடு. ஓகே வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். தெரியும்டா. என்ன கட் பண்ணிட்டு அவளை கரெக்ட் பண்ணுறியா? ஏய், வச்சுக்க வச்சுக்க, எனக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு. ஹலோ ஹலோ சொல்லுங்க சார், மேட்ரிமோனி பார்த்து என் தம்பிக்கா பேசுகிறேன். என்ன சார்? சார் மேட்ரிமோனியில் ஆடு பார்த்தேன், என் தம்பிக்காக நான் பேசுகிறேன் சார். சொல்லுங்க. சார் பாய் நம்பர் 1 என் தம்பி நல்லா பார்த்துக்கங்க சார். பாய் நம்பர் 2 என் தம்பி டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஹலோ பாய் நம்பர் 3
என் தம்பி 2 மினிட்ஸ்ல சூப்பரா சமைப்பேன் சார். அரிசி வேணுமோ அருமையா பண்ணுவோம். யாருப்பா நீ? நூடுல்ஸ் கூட 2 மினிட்ஸ்ல சமைக்க முடியாது. அப்ப அந்த ஆடு போய் ஹலோ சார் பாயிண்ட் நம்பர் 4, சாப்பிட்ட தட்டை அவனே கழுவி வச்சிருவான் சார். பாயிண்ட் நம்பர் 5, அவன் குழந்தைய அவனே வளர்க்கணும்னு கொள்கையோட இருக்கான் சார். வேலைக்காரர்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்க மாட்டான். கண்டிப்பா. பாயிண்ட் நம்பர் 6, உங்க பொண்ணு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ஃபில்டர் காஃபியோட டோர் ஸ்டெப்ல வெயிட் பண்ணுவா சார். அது மட்டும் இல்ல அங்கிள், வீட்டை பெருக்கி தொடச்சி கூட்டி முழுக்கி கோலம்லாம் வேற போடுவேன். உங்க பொண்ணு ஓகேன்னு சொன்னா பூவெல்லாம் கூட வச்சுப்பேன். பாத்தீங்களா சீ, என் தம்பிய உங்க பொண்ணு கொடுப்பீங்களா? என்னப்பா என்ன பேசிட்டு இருக்க நீ? என்ன ஹவுஸ் ஹஸ்பண்டா? கேவலமா இல்ல? சார் இதுல என்ன சார் கேவலம்? காலகாலமா பொண்ணு வீட்டுல இருந்தா பொண்ணுங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறீங்க. அங்க ஏதோ சின்ன சின்ன சண்டை நடந்தா கூட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மேல டச்சர்னு சொல்லி கேஸ போட்டுறீங்க சார். பசங்களா வேலைக்கு போய் போய் டயர்ட் ஆயிட்டாங்க சார். இப்ப பொண்ணுங்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஈக்குவல் ரைட்ஸ் வேணும் வேற கேக்குறாங்க சார். நான் ஃபுல் ரைட்ஸே தரேன். அவங்க வேலைக்கு போட்டோம், அவங்களே சம்பாதிக்கிட்டோம். ஆனா சம்பளத்தை மட்டும் 1ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதிக்குள்ள கரெக்டா கொடுக்க சொல்லிடுங்க. நீங்க கொடுக்க சம்பளத்துல இருந்து சிக்கனமா நாங்க குடும்பத்தை பாத்துக்கிறோம். கடுகு டப்பாக்குள்ள எல்லாம் பதுக்கி வைக்க மாட்டேன். சாட்டர்டே சண்டே ஷாப்பிங் கேட்க மாட்டேன். இப்படி ஒரு தம்பி உங்க பொண்ணு கிடைக்கிறது எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா சார்? தம்பி இந்த மாதிரி வீட்டோட மாப்பிள்ளை எல்லாம் எங்களுக்கு தேவையே இல்ல. ஐயா போனே. சார் 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 உங்க பொண்ணும் என் தம்பியும் ஏற்கனவே லவ் பண்றாங்க சார். அதனால தான் நான் இவ்ளோ பில்டப் கொடுக்குறேன். என்ன லவ்வா? வாட் நான்சென்ஸ். சும்மா உளுலாக்கி பாய் பைடா போனே. தொடபட்ட டொட்டபட்ட டொய் டுடு டுடு டிஷ். டேய் இப்போ என்னடா பண்ண? சும்மா சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்தேன். இது அந்த மாதிரி ரேடியோ ஸ்டேஷன் கிடையாது. இது ஒரு கண்டென்ட் ஓரியன்டட் ரேடியோ ஸ்டேஷன். ஒரு ஒரிஜினல் ஆர்ஜே மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டியா? ஏன் இப்படி கெக்க பக்கேன்னு பேசுற? ஹலோ, ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன். எனக்கே கேவலமா இருக்கு. அந்த ஆள் சொன்னது கரெக்ட் தான். இதுல என்ன கேவலம்? ரைட்ஸ் வேணும் கேட்க தெரியுதுல்ல. நான் ஃபுல் ரைட்ஸே கொடுக்குறோம். அப்புறம் ஜக வாங்குற? ஹலோ ஹலோ சார் 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 சாரி சார் சாரி சார் சார் லிஃப்ட்டில் இருந்தேன் சார். அதான் சார் 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 5 மினிட்ஸ் சார். சார் ஆஃபீஸ் வந்துட்டேன் சார். சார் கொஞ்சம் நேரத்தில் கால் பண்ணுறேன் சார். ஆமா, நீ யாரு? மார்க்கெட்டிங் செக்யூரிட்டி சார். நான் யாரு? ஜிஎம் சார். எந்த ஏரியா? உங்கள் வீடு எந்த ஏரியான்னு தெரியாது சார். நீ எந்த ஏரியா மேன்? வேளச்சேரி சார். என்ன பிரச்சனை? மேட்ரிமோனில் ஆடெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க சார். இவனை நம்பலாமா? சார் எஸ் சார். நீ யாரு? சார் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். எந்த ஏரியா? சார் அண்ணா நகர் சார். அங்க என்ன பிரச்சனை? சார் சேம் இஷ்யூ சார். ஏன் மேன் ஆட்லாம் கேன்சல் ஆகுது? அண்ணா நகர்ல எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சா? சார் தெரியலையே சார். இவன் யாருன்னு தெரியுமா? சார் நம்ம மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் சார். இவனுக்கு என்ன பிரச்சனை? சார் அவர்கிட்ட தான் சார் கேட்கணும். எனக்கு தெரியாதா? என்ன மேன் பிரச்சனை? சார் கஸ்டமர்லாம் கால் பண்ணிட்டு இருக்காங்க சார். அட்டன் பண்ணு போ. இல்லை சார், மேட்ரிமோனியில் எல்லா ஆடையும் கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்க சார். அதான் நீ சார். எந்த ஏரியா? கோபாலபுரம். கோபாலபுரத்துல இனிமே யாருக்குமே கல்யாணம் நடக்க கூடாது. வினோத் வர்மா, இனிமே இதெல்லாம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே சார். இதை எப்படி மேன் சால்வ் பண்றது? சார் எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு சார். சார் பேசாம சிஓ கிட்ட ஒரு ஐடியா கேட்கலாமா சார்? பிரில்லியன்ட். தேங்க்யூ சார். அப்ப நான் ஸ்மோக் வந்திருக்கேனா? இல்லை சார். அதான் அவர் வேர்ல்ட் டூர் போயிருக்காருல்ல. ஐ am the acting CEO now. ஓகே ஆக்டிங் சிஓ சார். நீங்களே சொல்லுங்க சார். நீ தானே மார்க்கெட்டிங் மேனேஜர்? எஸ் சார். நீயே சால்வ் பண்ற. ஹவுஸ் தி ஐடியா? சூப்பர் சார். சார் நீ யார் மேன்? சார் ஐடி டிபார்ட்மெண்ட் சார். எந்த ஏரியா? சார் நம்ம ஆஃபீஸில் தான் சார் வேலை பண்ணுறேன். நம்ம ஆஃபீஸில் ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கா? ஆமாம் சார். குட். என்ன மேன் பிரச்சனை? சார் மேட்ரிமோனி ஆட்லாம் ஏன் கேன்சல் ஆகுதுன்னு நான் கண்டுபிடிச்சேன் சார். பிரில்லியன்ட். எஸ் சார். கண்டுபிடிச்சல. ஏன் இது வரைக்கும் என்கிட்ட வந்து சொல்லல? சார் இப்போதான் சார் கண்டுபிடிச்சேன். இப்போதான் கண்டுபிடிச்சானா? இடியட். எஸ் சார். என்ன மேன் பிரச்சனை? சார் போலீஸ் ஸ்டேஷன் ரேடியோ ஸ்டேஷன், அது இன்டர்நெட் ரேடியோ ஸ்டேஷன். வெயிட். போலீஸ் ஸ்டேஷனா ரேடியோ ஸ்டேஷனா? சார் போலீஸ் ஸ்டேஷன் ரேடியோ ஸ்டேஷன், அது ஒரு இன்டர்நெட் ரேடியோ ஸ்டேஷன். ஓகே. அதில் ஒரு டாக் ஷோ பண்ணுறாங்க. ரைட். அந்த டாக் ஷோட கான்செப்ட் மேட்ரிமோனி. பியூட்டிஃபுல். நம்ம ப்ளூ பேஜ் கஸ்டமர்ஸை அவங்க பிராங்க் கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுறாங்க சார். லவ்லி. நாம அவங்கள கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுறோம். எஸ் எஸ் இடியட்ஸ். எஸ் சார். நானா? இல்லை சார், அவங்க சார். அந்த டாக் ஷோ இங்க இப்போ நான் கேட்கணும். போ. 2 minutes சார். 20 seconds. ஓகே சார். இங்க வா சார். 5 செகண்ட் ஓவர். போ. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். நீ யார் மேன்? ஆஃபீஸ் பாய் சார். நான் யாரு? ஜிஎம் சார். நீ பாட்டுக்கு ஜிஎம் ரூம்குள்ள வர. என்ன மேன் பிரச்சனை? சார் காஃபி மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு சார். ஏய்
என்ன பார்த்தா ஆஃபீஸ் பாய் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? காஃபி பிரச்சனைனா ஏன்டா எல்லாம் என்கிட்டயே வரீங்க? நீ யார் மேன்? மார்க்கெட்டிங் மேனேஜர் சார். காஃபி மிஷின் ரிப்பேர் பண்ணு போ. Sir. ஐ வாண்ட் a coffee. I want 4 coffees. சார் Go. ஓகே சார். I love coffee. ஜாக், கனெக்ட் த கால். ஹலோ ஹலோ சார், மேட்ரிமோனில் ஆட் போட்டிருந்தீங்க இல்லையா? அது விஷயமா பேசணும். ஃப்ரீயாக இருக்கீங்களா சார்? சொல்லுங்க. சார், நீங்கள் 12 lakhs per annum வேணும் போட்டிருந்தீங்க. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார். 12 lakhs per annumனா மந்த்லி 1 lakh வருது. நான் வருஷத்துக்கே 1 lakh தான் சார் சம்பாதிக்கிறேன். எனக்கு உங்கள் பொண்ணு கொடுப்பீங்களா சார்? என் அப்பா அம்மாவே என்னை கை விட்டாங்க சார். ப்ளீஸ் சார். என்னப்பா நீ இப்படி பேசுற? இப்படிலாம் பேசுனா என்னப்பா பண்றது? என்ன சார் நீங்கள் ஷோரூம் மாதிரி ஃபிக்ஸ் ப்ரைஸாகவே இருக்கீங்க. கொஞ்சம் ரோட்டு கடை மாதிரி கீழே இறங்கி வந்து ரேட்டை கம்மி பண்ணி டீலை முடிங்க சார். பார்கெயினே இல்லைன்னா எப்படி சார்? என்னப்பா நீ ரொம்ப ஓவரா பேசுற? வைப்பா போன இடியட். அப்பா ஃபோனை வச்சுட்டான். இன்னைக்கு நான் நல்லா தூங்குவேன். ஐடியா சூப்பரா இருக்கே. Hey, wait. ஹலோ சுராவலி, ஜாக் ஏதோ ஒரு பிளான் சூப்பர் மேட்டர் சிக்கிருக்கா. ஐ அம் கமிங் தேர். ஜாக், பைக் கோபப்பட்டு ஃபை. அந்த ஆளுக்கு ரீடைல் போட்டிருக்கேன். எதுக்கு? ரிவர்ட் அடிக்கதா? ஆ? ஹலோ. சார், கொஞ்ச நேரம் முன்னாடி ஃபோனை போட்டு பொண்ணு கேட்ட என்னுடைய தம்பியை சம்பளம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி காலை கட் பண்ணி கலாச்சிட்டிங்களாமே. சார், உங்ககிட்ட ஒரு பெரிய கதை சொல்லணும். கொஞ்சம் லென்த்தாக போவோம். பொறுமையாக கேட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். காலை கட் பண்ணாமல் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களா? சார், எங்கள் வீட்டு பக்கத்தில் கோபால் சாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பொண்ணு பார்க்க போன இடத்துல 1 லட்ச ரூபா வரதட்சணை கேட்டாருங்கிறதுக்காக பொண்ணை பற்றவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் வந்து கோபால் சாமியை முட்டி தட்டி 3 வருஷம் உள்ளே போட்டுருச்சு. இன்னைக்கு நீங்க பேப்பர்ல 12 லட்ச ரூபா வருஷத்துக்கு சம்பாதிக்கிறவனுக்கு தான் உங்க பொண்ணை கொடுப்பீங்கன்னு ஆடு கொடுத்துருக்கீங்க. ஒருவேளை என்னுடைய தம்பி உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மினிமம் 25 வருஷம் குடும்பம் நடத்தினான்னா வருஷத்துக்கு 12 லட்ச ரூபா மீன் 25 வருஷத்துக்கு 25 × 12 லட்சம் கிட்டத்தட்ட 400 - 4000 கோடி ரூபா வரைக்கும் வருது. இவ்வளவு பெரிய வரதட்சணை கேட்கறீங்கன்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா அடுத்த ஜென்மத்துல பிறக்கும் போதே நீங்க ஜெயில தான் பிறப்பீங்க. உண்மையிலேயே 6 அறிவும் அட்டகாசமா வேலை செய்யற ஆம்பளையா இருந்தா அடுத்த இஷ்யூல இருந்து வரக்கூடாது. இந்த ஆடு வந்தா இருக்க மாட்டடா. ஜாக், என்ன சொல்ல வரீங்க? பீப் சவுண்ட் எனக்கு பிடிக்காது. அந்த மொபைல் ஆப் ஓனர் டீடைல்ஸ் இன்னும் 2 minutes எனக்கு வரணும். ஓகே சார். போலீஸ் ஸ்டேஷன், ரேடியோ ஸ்டேஷன், இன்டர்நெட் ரேடியோ. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. எஸ், அன்னைக்கு ஒருத்தன் ஆஃபீஸ்க்கு வந்து பிரச்சனை பண்ணானே ஆர்டிகல் எழுதணும்னு, அவனை தான் இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன், நீ செத்தடா வினோத் வர்மா. நம்மளை யார் டார்ச்சர் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன். யார் சார்? அன்னைக்கு ஒருத்தன் வந்து ஆஃபீஸில் பிரச்சனை பண்ணானே ஆர்டிகல் எழுதணும்ட்டு, அவன் தான். அவனா? அப்சல்யூட்லி ஷோர். என்ன பண்ணலாம் சொல்லு. சார், ஒரு ஐடியா சார். உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு இல்லை சார், போலீஸ் இன்ஸ்பெக்டர். அவரை வச்சு டீல் பண்ணல சார். என் பேர் வெளில வந்துடும். வராது சார். ஆர் யூ ஷோர்? 100%. கேன் ஐ ட்ரஸ்ட் யூ? 200%. போய் பண்ணு போ. ஐ டோன்ட் ட்ரஸ்ட் யூ. நம்ம இங்கே ரிஹர்சல் பண்ணலாமா இல்லை வீட்டுக்கு போய் ரிஹர்சல் பண்ணலாமா? இங்கே பண்ணலாமே. ஏய், வீட்டுக்கு போய் பண்ணலாம், எனக்கு போர் அடிக்குது. ஐயோ மாட்டனே, என்ன பண்றதுனே தெரியலையே. ஐயோ எங்க ஒளியறதுனே தெரியல. என்ன, ஒரு என்ன, இடம் கூட என்ன? கிடைக்கல. ஐயோ, போலீஸ் ஸ்டேஷன் பேர் வச்சு ப்ரோகிராம் நடத்திட்டீங்க. போலீஸே வந்துட்டு இருக்கியா? எங்கயா? படியேறி வந்துட்டு இருக்கியா? ஐயோ, இது வேற சாவமணி மாதிரி அடிச்சுக்கிட்டு. ஜாக்,
எதுக்கு இப்போ பயப்படுற ஜாக்? ஐயோ நான் பயந்தா உனக்கு ஏன் வேர்க்குது? யோ ரேடியோ ஸ்டேஷன்ல ஏசியை போடுங்க முதல்ல. இவன் சரி அந்த போலீஸை வர சொல்லியா, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். யோ நீ என்னையா வர சொல்றது? அவங்களே வந்துட்டாங்க. என்ன உள்தாப்பா போடுறாரு, வச்சு குமுறுவாரோ? பக்கமும் அடைச்சு கிடக்கு, எங்க தப்பிக்கிறதுன்னு தெரியலையா? இங்க வா இங்க வா இங்க வா. சுத்தனா சுடுவேன், சுட்டுருவேன். ஆமா நீங்கெல்லாம் யாரு? போலீஸ் ஸ்டேஷனுங்கிற பேர்ல ரேடியோ ஸ்டேஷன் நடத்துறீங்களாமே. அவன் இது இவன் எது ஏன் பதற நீ? நீ ஏதாவது தப்பு பண்ணியா? சார் டென்ஷன் ஆகாதீங்க சார். ஐயோ நான் இன்னும் டென்ஷனா ஆகலையே, இனிமே தான் ஆவனா. ஜாக் அந்த ஹெட்ஃபோன்ஸை சார் காதில் மாட்டுங்க, நம்ம இதை ப்ளே பண்ணுங்க. இதை பிடிங்க, அதை எடுங்க, இதை வைங்க, அதை மாட்டுங்க, இதை கொடுங்க. இளையராஜா பாட்டு வேணுமா சார்? அது சாரி, அது ரைட்ஸ் பிரச்சனை இருக்கு. எங்க ப்ரோக்ராம் போடுறோம் கேளுங்க. சூப்பர் தம்பி, உன்னுடைய டாக் ஷோ சூப்பர். அப்பாடா தம்பி உனக்கு ஒரு விஷயம் தெரியும், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. போலீஸ்காரங்கிறதுனால எவனும் பொண்ணே கொடுக்க மாட்டேங்கிறான். உன் போலீஸ் ஸ்டேஷனுங்கிற ரேடியோ ஸ்டேஷனுக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல் சப்போர்ட் தருது. உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணானே அவனை முட்டிக்கு முட்டி தட்ட போறேன். ராஸ்கல் எங்கடா இருக்க? தொப்பி என்னோடது. இந்த தொப்பி என்னோடது. தேங்க்யூ. டாய் என்ன ரவுண்டு கட்டுறானுங்க? எப்போ ஒன்று பண்ணுவிய அதை பண்ணு. நான் சும்மா தானே இருந்தேன், நீ தானே அந்த போலீஸ் ஐடியாவை கொடுத்த. சார் போலீஸார் நம்ப வேண்டாம் சார், அவன்கிட்ட காசு வாங்கியிருப்பாங்க சார். இப்போ என்ன பண்ணலாம்? சார் என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு சார். என்ன? ரவுடிங்களை வச்சு டீல் பண்ணலாம் சார். ரவுடி எல்லாம் உனக்கு தெரியுமா? தெரியும் சார். முடிச்சிரு. ஓகே சார். அவனை பாஸ் ஓகே இல்ல, கரெக்டா பண்ணிடுவீங்க, மாட்டிக்காதீங்க. மாட்டினா இவனு வாங்க ப்ரோ, உனக்கு பதிலாக இந்த ஜீப்பை தூக்கியிருந்தா கூட எனக்கு ப்ராஃபிட் தான். என்ன பண்ண? சின்ன கமிட்மெண்ட்டு. கோஆப்ரேட் பண்ணா ஒரு 4 தட்டு தட்டிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு கிளம்பினே இருப்போம். ஷால் வி ஸ்டார்ட்? Hero is the mama. சாருக்கு ஃபைட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் போல. ஸோ பாய்ஸ் கெட் ரெடி. ப்ரோ இது ஒரிஜினல் தானே? ஆமா உங்களை யார் அனுப்பிச்சானு சொல்லவே இல்லையே.
நினைச்சேன். ப்ரோ உங்க ஃபோன் கொடுங்க. டை ப்ளூ பேஜ், என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ண. உன்னை ஒரு 10 நாள் டார்ச்சர் பண்ணலாம்னு நினச்சேன். மறுபடியும் எனக்கு தொந்தரவு பண்ணுறியே. உனக்கு இனிமேட்டு ஃபுல் டைம் டார்ச்சர். என்ஜாய். இவனுக்கு அப்படி என் நம்பர் கிடைச்சது? How did he get my number? வினோத் வர்மா! Soldier, start music. Cyclone star ran through the storm, ay. Cyclone star, no one knows name, ay. Cyclone star changing the game. What he do, mate? Cyclone star, ha ha. Stay calm. ப்ளூ பேஜா யோ நேதிகானியா நான் என்னோட ஆட் பப்ளிஷ் பண்ண சொல்லி கொடுத்துருந்தேன். அதுக்குள்ள எப்படி எனக்கு 200 ஃபோன் கால் வருது? Pick up the phone, pick up the phone, pick up the phone. உங்க கால்ல கொஞ்சம் கூட ஜெனுவினிட்டி இல்ல. நீங்க ஏதோ ஃபோன் பண்ண அடுத்த இஷ்யூல என்னோட ஆட் வர கூடாது. முதல்ல என்னோட ஆட் கேன்சல் பண்ணுங்க. நான் லக்ஷ்மி பேசுறேன் கோபாலபுரத்துல இருந்து. போன வாரம் வந்து ஆபீஸ் தான் மேம் போயிட்டு இருக்கேன். 5 minutes கொடுங்க. கேன்சல் பண்ணு. எனக்கு அந்த ஆட் வேணாம். What you say, say. Cyclone got the heart of a baby. How can I wake up sleeping bust them? சொல்ல முடியாதுடா. எனக்கு கொடுக்க முடியாது. உங்க என்ன நினைச்சிருக்க? யார் பண்ணாலும் கொடுப்பேன் நான். What more do you thinking? You looking for the answer, but நாளை கொடுக்க மாட்டேன். people stuck in this big confusion. Cyclone star got the solution. மேக்ஸின் ஆர்டர் குரூப்லேருந்து ஒரே பிராங்க் கால்ஸ் தான் வந்துப்பா. நிறுத்து பண்ண ஆர்டர். நீ கொடுத்துருக்கிறது 3 months ஆஃபர் பேக்கேஜ் சார். அது கேன்சல் பண்ண முடியாது சார். ஃபர்ஸ்ட் கேன்சல் தி ஆட் அண்ட் கிவ் மீ தி மணி பேக். சார் புரிஞ்சுங்க சார், பண்ண முடியாது சார். பொண்ணு கல்யாணம் ஆண்டாலும் பரவாயில்ல. ஐ டோன்ட் வாண்ட் தி ஆட். டோ பண்ண முடியாது. என்ன பண்றியா பண்ணிடற போடா. Please cancel it immediately and give me the money back. ஏய் கதவு தர உள்ள போணும். உள்ள போக முடியாது சார். ஏன் சார் பிஸியா பிஸியா? ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காரு. ஏய் நீ யாரு? சார் மார்க்கெட்டிங் மேனேஜர் சார். பரவாயில்ல எவ்வளோ நேரம் ஜூஸ் குடிப்பாரு? 10 நிமிஷம் சார். சொல்லு. 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறோம் சார். முக்கியமான விஷயம் பேசணும். காம்ப்ரமைஸ் பண்ணி சாரி கேட்க வந்திருக்காரு. ஏய் நான் என்ன சொன்னேன்? காம்ப்ரமைஸ் சார். நீ என்ன சொன்ன? சாரி சார். காம்ப்ரமைஸ் சொல்லு. சாரி காம்ப்ரமைஸ். ஐயோ நீங்க உள்ள போக முடியாதே. ஏன்? ஏன்னா நீங்க தான் ப்ளூ கலர் ட்ரெஸ்ல இல்லையே. யோ நாங்க விசிட்டர்ஸ்யா. யாரா இருந்தாலும் ப்ளூ கலர் ட்ரெஸ் மட்டும் தான் உள்ள அலோவ் பண்ணுவோம். கார்ப்பரேட் பாலிசி. Bloody nonsense blue corporate policy. பாத்தியா சார் ப்ளூல வந்திருக்காரு. அவர் அலோவ் பண்ணு. ஐயோ சொல்றதுக்குள்ள கிளம்பிட்டீங்களே. டார்க் ப்ளூல லைட் ப்ளூ கார்ப்பரேட் பாலிசி. I hate blue and the blue page. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். Welcome Narayanan. How are you? Fine. I'm not fine. தெரியும். தெரியுமா? அப்புறம் ஏன் முதல்லயே வரல? ஆஸ் அ லாயர் நீங்க கூப்பிட்டா தானே வர முடியும். குட். அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கும் நமக்கும் நடக்கிற பிரச்சனையை பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நல்லாவே தெரியும். வெரி குட். அப்போ உடனே கேஸ் ஃபைல் பண்ணுங்க. பண்ணலாம், ஆனா கண்டிப்பா தோத்துருவோம். கண்டிப்பா தோத்துருவோமா? கண்டிப்பா. அப்போ உடனே ஃபைல் பண்ணுங்க, ஜெயிச்சு காட்டுங்க. சார் அதுக்கு உங்க சிஇஓட அப்ரூவல் வேணும், எங்க சீஃப் லாயரோட அப்ரூவலும் வேணும். அப்போ வாங்குங்க இமிடியட்லி. நீங்களும் அப்ரூவல் வாங்குங்க இமிடியட்லி. ஐ லைக் த ஸ்பிரிட். ஃபைல் பண்ணிட்டீங்களா? அப்ரூவல் வாங்கிட்டீங்களா? வந்துரும். குட் நைட். ஹலோ சார் குட் ஈவினிங் சார். நான் நாராயணன் பேசுகிறேன் சார். ஏன் பேசுகிற? என்ன விஷயம்? சார் இங்கே ப்ளூ பேஜ் ஆஃபீஸ் வந்தேன். அவங்க ஒரு கேஸ் ஃபைல் பண்ண சொல்கிறாங்க சார். சில்லற வரப்போகுது, பிஸ்னஸ் தானே, பண்ணுங்களே. என்னையே டிஸ்டர்ப் பண்ணுறீங்க.
இல்லை சார் ஐ வாண்டட் யுவர் அப்ரூவல் சார் அதனால தான். அப்ரூவ்டு என்ன இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? சோடா எங்கப்பா? ஓகே சார், குட் நைட். குட் நைட். டேய் உண்மையை சொல்லு தேவா, உன் சைட்ல இருந்து எந்த தப்பும் நடக்கல இல்ல? மா எத்தனை வாட்டி சொல்கிறது, என்னை சில பேர் ரொம்ப இன்சல்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு பதில் கொடுக்குற மாதிரி ஐடியா பண்ணி என் பிஸ்னஸை பாப்புலர் பண்ணேன். இப்போ என்ன, என் ரேடியோ ஸ்டேஷன் மேலே தானே கேஸ் கொடுத்துருக்காங்க. ரேடியோ ஸ்டேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து லீகலாக எந்த தப்பும் பண்ணல. ட்ரஸ்ட் மீ, ஐ அம் யுவர் சன். டோரு புடி. சாவி எப்படி? டோரை விடு. மேலே போய் என் ரூமை தர. எனக்கா? இல்லை எனக்கு. Are you back? Yes, for my son. டச் பண்ணிட்டியம்மா? போடா. டேய் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறியா? சொல்லு. நான் சொல்கிற புக்ஸை மட்டும் நாளைக்குள்ளே என் ஆஃபீஸில் கொண்டு வந்து வச்சிடுறியா? ஓகேம்மா. போ தோற. வணக்கம் சார். சென்னையில் மினி கார்ப்பரேட் கோர்ட் கேம்பஸ் ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்தியாவில் எல்லா கோர்ட்லேயுமே நிறைய கேசஸ் அப்படி அப்படியே தேங்கி நிற்கிது. அதில் கேஸ் போட்டவங்க நிறைய பேர் இறந்துட்டாங்க. யார் மேலே கேஸ் போட்டவங்க அவங்களும் இறந்துட்டாங்க. ஆனால் கேஸ் மட்டும் அப்படியே உயிரோடு இருக்குது. ஸோ இது எப்படி கிளியர் பண்ணுறது? நிறைய கேசஸ் பெண்டிங்காக இருக்கிறதுக்கான காரணம் கோர்ட் ரூம் அவைலபிலிட்டி மட்டும் கிடையாது, ஜட்ஜஸ் பற்றாக்குறையும் ஒரு காரணமாக சொல்கிறாங்க. இதை பற்றி என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறீங்க? ரிட்டையர் ஆன ஜட்ஜஸை திருப்பி வேலைக்கு சேர்க்க போகிறோம். அது மூலமாக நிறைய கேசஸை கிளியர் பண்ணிடலாம். த கோர்ட் ரூம் அப்படிங்கிற ஒரு டிவி சேனலையும் இனாக்ரேட் பண்ணியிருக்கீங்க. இதுக்கான காரணம் என்ன? ஜனநாயக நாட்டிலமா மக்களுக்கு அடிப்படை சட்டம் என்னன்னு தெரியணுமா, அதை புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த சேனலே. ஏன்னா கோர்ட்டில் வந்து அந்த கேஸ் நடத்துறவங்க போகிறது தவிர மற்ற ஜென்ரல் ஆடியன்ஸ் யாருமே போகிறதில்ல. அவங்க பார்க்குற கோர்ட் ரூம் போகிறாவே சினிமாவில் வர கோர்ட் ரூம்ஸ் தான் பார்க்குறாங்க. இவங்க ஆர்கியூ பண்ணு, அவங்க ஆர்கியூ பண்ணு, அதை தான் பார்க்குறாங்க. கோர்ட் ரூமில் ஒரு கேஸ் நடக்கும்போது சம்மந்தப்பட்டவங்களுடைய கான்ஃபிடென்ஷியலான நிறைய விஷயங்கள் விவாதத்தில் வரும். இதை லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு சம்மந்தப்பட்டவங்க பெர்மிஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்களோட சம்மதம் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அவங்க சம்மதிச்சா தான் அதை வந்து நாங்கள் லைவாக காட்டுவோம். மற்ற கேஸுக்கு அது வந்து எப்படி நடக்குமோ எப்படி நடக்கும். இந்த கோர்ட் ரூம் அப்படிங்கிற டிவி சேனல் 24 மணி நேரமும் வரக்கூடிய ஒரு டிவி சேனல். இதில் கோர்ட்டில் நடக்கிற கேஸ் மட்டும்தான் லைவாக வருமா, இல்லை மற்ற நிகழ்ச்சிகளும் வருமா? கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நடக்கும். மற்றபடி உங்களுக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் அதில் வராது. சட்டப்பூர்வமாக என்னென்ன தெரியணுமோ அதெல்லாம் இதில் தெரிய வைப்போம். உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. இந்த மினி கார்ப்பரேட் கோர்ட் கேம்பஸில் நடக்க போகிற முதல் கேஸ் த ப்ளூ பேஜ் பப்ளிஷிங் கம்பெனிக்கும் த போலீஸ் ஸ்டேஷன் ரேடியோ அப்படிங்கிற இன்டர்நெட் ரேடியோ ஸ்டேஷனுக்கும் நடுவில். இதில் த ப்ளூ பேஜ் பப்ளிஷிங் கம்பெனி சார்பாக ஆஜராக போகிறது இந்தியாஸ் ஃபேமஸ் லாயர் மிஸ்டர் ஆதித்யன். ரெண்டு தரப்பினரும் சம்மதம் கொடுத்தாங்கன்னா இந்த கேஸுடைய லைவ் ப்ரொசீடிங்ஸை த கோர்ட் ரூம் அப்படிங்கிற டிவி சேனலில் நம்ம பார்க்கலாம். Mad villain, now to fill it, the war. If you the fraud, I'm your god. Bow down and say your prayers to the highness. I'm wicked than the highness. Catch you like a common cold sinus. The time is come about the media doom. Roof faster than the fastest car. The czar on the throne smoking cigar. Woof woof. The big dog by the bat you and rip you off. நாராயண். எஸ் சார். இந்த 2 மாதமாக நான் இல்லாத போது இந்த செடிக்கெல்லாம் கரெக்டாக தண்ணி ஊற்ற ஏற்பாடு பண்ணிங்களா? ஆக்சுவலாக கொட்டிகிட்ருக்கோம் சார். ஆனால் சம்மர்னால தண்ணி ப்ராப்ளம் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இங்கே போடுற தண்ணி நல்லா கிடைக்குது இந்த ஊரில், செடிக்கு மட்டும் தண்ணி கிடைக்கலையே. வாட் அ பிளடி ஷேம். அப்புறம் என்னோடய லைஃப் ஹிஸ்ட்ரி எழுதுறதுக்கு ஒரு ரைட்டர் ஏற்பாடு பண்ண சொன்னேனே, வாட் ஹேப்பன்? சார் ஆக்சுவலி வாட்? அவர் வந்திருக்காரு சார். வந்திருக்காரா? வர்சல் சார் ஒரு நிமிஷம். சார் வணக்கம் சார். நீங்கள் தானா? ஆமாம் சார். இது வரைக்கும் யாரை பற்றியெல்லாம் எழுதியிருக்கீங்க? சார் ஒரு பிஸ்னஸ் மேனை பற்றி எழுதியிருக்கேன் சார். வேற ரீசெண்டாக ஐயா சிவாஜி சாரை பற்றி ஒரு புக் எழுதியிருக்கேன். that's good. என்னை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக எழுதணும், நிறையா பில்டப் எல்லாம் கொடுத்து நல்லா எழுதணும், சரியா? ஐ ஆம் ஸோ சாரி சார், எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை.
வாட் யூ மீன்? சார் ஆக்சுவலி நீங்கள் எனக்கு எதுவும் இன்ஸ்பிரேஷன் இல்லை சார், அதனால என்னால் எழுத முடியாது. சாரி சார். நீங்கள் தான் இவரை ஏற்பாடு பண்ணீங்களா? உங்கள் பேர் என்ன சார்? இன்பா சார். கெட் அவுட். ஐ செட் கெட் அவுட். ஜாக், இப்போ எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம்? 6 டைரக்ஷன்லயும் அழகா இருக்கணான்னு பாரு. எதுக்கு அடி வயிற்றுலேயும் தூர் வர்ற? துப்புறதுக்கு. ரேடியோ கான்ட்ராக்ட் கேன்சல் ஆயிடும். ஐயோ, இங்க ஜாக் இல்ல, ஜாக் ஃப்ரூட். தேர் யூ ஆர். இன்னைக்கு நீ என்னோட தான் ரேடியோ ஜாக்கி. அப்ப அவ வெறும் ஜாக்கி. அப்ப யார் கால் கனெக்ட் பண்றது? கால் ஆட்டோமேட்டிக்காக 5 செகண்ட்ல கனெக்ட் ஆயிடும். சும்மா அடிச்சு விடாத. ஓகே ஓகே, ஈவினிங் ஒரு 2 hours டைம் தரேன், இருந்து என்ன பாராட்டிட்டு போ. இப்போ கால் அட்டென்ட் பண்ணு. ஹலோ ஹலோ சார், மேட்ரிமோனில் ஆட் போட்டிருந்தீங்க, அது விஷயமா பேசணும். சொல்லுங்க. ஃப்ரீயா இருக்கீங்களா சார்? ஃப்ரீயா இல்லைனாலும் ஃப்ரீயா இருக்கீங்க சார், ஏன்னா இது உங்கள் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. சார், நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் மாப்பிள்ள வேணும்னு போட்டிருந்தீங்க. நான் வந்து டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணுறேன். ஓ, போஸ்டிங் எங்க? சார், போஸ்டிங் வந்து லேம்ப் போஸ்ட் தானே? ஹலோ, லடாக். லடாக்கா? ஆமாம் சார், லடாக். இந்த பக்கம் பாகிஸ்தான், இந்த பக்கம் சைனா, ரெண்டுக்கும் நடுவில் ஒரே குளிர் சார். காஷ்மீர் தான் சார் போஸ்டிங். ஐ எம் மிலிட்ரி மேன். மிலிட்ரி மேனா? ஹலோ ஹலோ சார், அது ஒன்றும் இல்லை சார். இங்கே சைனாவும் பாகிஸ்தானும் திடீர்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க சார். நாங்கள் என்ன பண்ணுறது தெரியாமல் சுற்றி சுற்றி சுட்டுட்டு இருக்கோம் சார். மிலிட்ரியா? ஆமாம் சார். சார் ஆக்சுவலி புரிஞ்சு போச்சு சார், புரிஞ்சு போச்சு. மிலிட்ரி மேனுக்குலாம் பொண்ணு கொடுக்க மாட்டீங்க சார். அப்படின்னு இல்லை சார். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்குறீங்களா சார்? நாளைக்கு உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறீங்க. எனக்கு இல்லை, வேற ஒரு மாப்பிள்ளைக்கு. உங்கள் பொண்ணை ஹனிமூனுக்கு அனுப்புவீங்களா? என்னது? ஹனிமூனுக்கு எங்கே அனுப்புவீங்க? பெட்ரூமுக்கு. ஹலோ, காஷ்மீர், குலு, மணாலி, சிம்லாங்கிற இடத்துக்கு தான் அனுப்புவீங்க. உங்கள் பொண்ணு ஹனிமூனு கூட நான் தான் சார் ப்ரொடக்ஷன். கன்னை தூக்கிட்டு கட்டில் பக்கத்தில் நிற்பியா? ஹலோ சார், என்ன பேசிட்டு ஆனா- இருக்கீங்க? எனக்கே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறீங்களா சார்? பரவாயில்ல சார், பரவாயில்ல. எங்களுக்கு 45 வயசுலயோ ஏதோ ஒரு பொண்ணு கிடைக்காம போயிட்டு போகுது. அது வரைக்கும் நாங்க கண்ட்ரோல்ல இருக்கோம் சார். தம்பி, என்ன பேசுறீங்க? சார், ஒரு விஷயம் சொல்றேன். காஷ்மீர் இந்தியாவோட தலை. அப்ப அஜித் அவர் தமிழ்நாட்டுக்கியா? ஓ, தலை இல்லாம பால் எத்தனை நாளைக்கு சார் உயிரோட இருக்கும்? சார், இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? சார், நான் வேணா வேலை ரிசைன் பண்ணிட்டுமா? உங்க பொண்ணுக்காக எல்லாம் என் வேலை ரிசைன் பண்ண முடியாது. இந்த நிலை மாறும், எங்களோட அருமை உங்களுக்கு புரியும். இவ்வளவு கேட்டதுக்கு அப்புறமும் போனை காதுல வச்சிருக்கிய? உடைச்சிட்டான். பூலில் குளோரின் லெவல் கம்மியாக இருக்கணும். ஓகே சார். அந்த ஃபிஷ் கொஞ்ச நேரமாவது உயிரோடு இருக்கணும். ஓகே மேம். அதை நான் தான் சாகடிக்கணும். ஃபிஷிங் இஸ் a great relaxation for the mind. பேஷன்ஸ் லெவல்ஸை அது இன்க்ரீஸ் பண்ணிடும், பொறுமை சக்தியை அதிகப்படுத்திடும். எக்ஸ்கியூஸ் மீ சார், ப்ளூ பேஜ் கேஸோட ஃபர்ஸ்ட் ஹியரிங் அடுத்த வாரம் வருது சார். ப்ளூ பேஜ் யாரை கேட்டு கேஸ் போட்டீங்க சார்? 3 நாள் முன்னாடி ஃபோன் பண்ணும்போது நீங்கள் சொன்னீங்களே. எப்போ கூப்பிட்டீங்க சார்? ஈவினிங் அரவுண்ட் 7:30 இருக்கும் சார். அதானே, நான் தண்ணி போட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் ஃபோனை போட்டிங்கன்னா நான் கேஸை போடுன்னு தான் சொல்லுவேன். நான் சொன்னேன் உடனே நீ போட்டுடணுமா? போடணும். நான் சொல்லனாலும் நீங்கள் போடணும். ஏன்னா இது லீகல் பிஸ்னஸ். லா, சட்டம் எல்லாமே பிஸ்னஸ் தான். அண்டர்ஸ்டாண்ட்? த ப்ளூ பேஜ் கிளைண்ட்டு உங்களுக்கு தான் அசைன் பண்ணேன் இல்லையா? 2 வருஷமாச்சு, இப்போ தான் முதல் கேஸ் போடுறீங்க. எவ்ரி மந்த் ஏதாவது ஒரு இஷ்யூவை க்ரியேட் பண்ணி கேஸை போட்டுகிட்டே இருக்கணும் சார். அப்போ தான் ஐ திங்க் நம்ம லா ஃபார்மில் மார்க்கெட்டிங் ஆங்கிள்லாம் என்னன்னே தெரியாத ஒரே எம்ப்ளாயி நீங்கள் தான். இந்த மாதிரி நான் சொன்னால் உடனே நீங்கள் நல்லவர்னு சொல்லிப்பீங்க. ஐ வாண்ட் ஆஸ்க் யூ சம்திங். இந்த நல்லவர் கெட்டவர் அதெல்லாம் என்ன? கேன் யூ எக்ஸ்பிளைன்? இப்போ
நீங்கள் என்ன ரொம்ப நல்லவரா? சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நல்லவன் தான் சார். ஆ, அப்போது நான் கேட்டவனா? லிட்டில் பிட் சார். ஓ, அப்படி போகிறீங்களா? இந்த கடவுள்னு சொல்கிறீங்களே, கடவுள் எப்படி நல்லவரா கெட்டவரா? கண்டிப்பாக நல்லவர் தான் சார். அவர் தப்பே செய்கிறது இல்லை இல்லையா? கண்டிப்பாக செய்ய மாட்டார் சார். தப்பே செய்கிறது இல்லைன்னா என்ன மாதிரி கெட்டவனை ஏன் படித்தார்? அது தப்பு தானே. அப்போ கடவுள் கெட்டவர் தானே? சொல்லுங்க சார், சொல்லுங்க. சொல்லி தான் பாருங்களேன். அடிக்கடி சொல்வீங்களே ஏதோ கர்மா கர்மான்ட்டு. ஐ ஆம் தட் கர்மா. இந்த கேஸில் யார் ஜட்ஜு? சார் ஜஸ்டிஸ் நாராயணன். ஓ, அங்கேயும் நாராயணன் இங்கேயும் நாராயணன். ஓம் நமோ நாராயணாவா? எந்த நாராயணன்? அந்த நோ நான்சென்ஸ் நாராயணனா? ஆமாம் சார். அப்படின்னா அந்த குக்கரில் இந்த அரிசி வேகாது. மிஸ்டர் நாராயணன், யூ திங்க் யூ கேன் வின் திஸ் கேஸ் ஆன் யுவர் ஓன்? No sir, I don't think so sir. Why? Because we don't have any strong evidence against them. அதுவும் இல்லாமல் அவங்க எந்த தப்பும் பண்ணலை. ஸோ நம்ம ஃபேமில் முதலாக ஒரு கேஸு தோக்க போகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா? அது உங்களால்? என்னால் இல்லை சார், இந்த கேஸ்னால. சே, அந்த சைடில் அப்பியர் ஆகிற லாயர் யார்? மிஸ்ஸஸ் கோதை சார். என்ன சொல்லும்போது எவ்வளோ போதை! உங்கள் எக்ஸ் பாஸ் மேடமா? அவங்க கூட நடுவில் ஏதோ பிரேக்கில் இருந்தாங்கல்ல? ஆமாம் சார். ஸோ இப்போ நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன தோக்கடிக்க பார்க்குறீங்க. am I right? சாச்சா அப்படிலாம் கிடையாது சார். ஃபண்டாஸ்டிக். இதுதான் சேலஞ்சு. ஐ லைக் திஸ் சேலஞ்ச். ஸோ ஐ திங்க் இந்த கேஸில் நானே அப்பியர் ஆகிறேன். அண்ட் யூனோ, நீங்கள் ஏதோ சொன்னீங்களே அவங்க பக்கம் உண்மை இருக்குதுன்னு. அந்த பக்கம் உண்மை இருந்தாலும் ஐ கேன் வின். பிகாஸ் டோன்ட் யூ ரிமெம்பர், ஐ ஆம் த கர்மா. ஹே, see you at the party this evening with the fish. சார், நான் இதை 3 தடவை பண்ணுறதுக்குள்ளே நீ வந்திருக்கணும். யூ ஆர் லேட். எனிவே இட்ஸ் ஓகே. மிஸ்டர் நாராயணன், சொல்லுங்கள் சார். உங்களுக்கு இங்கே ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? இல்லை சார். அப்போ அப்படி போகலாமே. ப்ரெஸ் மீடியாலாம் வந்தாச்சா? வந்துட்டாங்க சார். எங்கே இருக்காங்க? முன்னாடி என்ட்ரன்ஸில் வெயிட் பண்ணிருக்காங்க சார். வீடியோ கவரேஜ் கிடையாதுன்னு சொல்லிட்டேல்ல? சொல்லிட்டேன் சார். கவர் பண்ண வேண்டியதெல்லாம் கவர் பண்ணியாச்சா? முன்னாடியே அதெல்லாம் கொடுத்தாச்சு சார். அவங்க முன்னாடி என்ன எப்படி வெல்கம் பண்ணுவேன்? சார், வி வெல்கம் இந்தியாஸ். என்கிட்ட மட்டும் இப்போ சொன்னால் போதும். ஓகே சார். வி வெல்கம் இந்தியாஸ் பிகஸ்ட் லாயர் மிஸ்டர் ஆதித்யன், who had consecutively won 250 cases in this 10 years. சாரா, 250 500 மாற்ற சொல்லு. ஓகே சார். அவ சொல்லுவா 500 மாத்திடு. ஓகே. நான் போகிறேன். யூ பி ரெடி. Let us welcome India's biggest lawyer, Mr. Adityan, who had consecutively won 500 cases in this 10 years. Let us give him a big hand. பிரஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், நான் பேசுகிறது அங்கே கேட்குது இல்லையா? கேக்குது சார். ஓகே. என்னோட அசிஸ்டன்ட் இருக்கான பிரவீன் எனக்கு ஒரு பெரிய விசுவாசி, கொஞ்சம் ஓவர் விசுவாசி. அதனால தான் நான் 10 வருஷத்தில் 500 கேஸ் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னான். ஆக்சுவலாக நான் ஜெயித்தது 250 கேஸ் தான் சார். 250 தான். இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, எனக்கு பொதுவாக இந்த தற்புகழ்ச்சிங்கிறது பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் என்னை பற்றி ஓவராக சொன்னால் அது பிடிக்கவே பிடிக்காது. யூ சி, ஐ ஹேவ் டு ஸ்பீக் த ட்ரூத் இல்லையா? அதனால தான் இதை உங்கள் முன்னாடி சொல்கிறேன். என்னப்பா என் பேருக்கு எடுத்துகிட்டு போல் இருக்க? பை த வே, மை கிளையண்ட்ஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், த நைட் இஸ் ஸ்டில் யங். லெட் த பார்ட்டி பிகின். என்ஜாய். உங்களுக்கு வேறு என்ன வேணும்னாலும் தைரியமா பிரவீனை கேட்காதீங்க, சாராவை கேளுங்க. கேரி ஆன், கேரி ஆன். ஹே, நீங்கள் அடுத்து கால் பண்ணலாமா?
ஹே ஆல்ரெடி கால் போகுது. Yeah, it's me, Silaki Doom. Hey, today I am the radio jockey. என்ன கான்செப்ட்? Wait and watch. ஹலோ சார் வணக்கம். மேட்ரிமோனியில் உங்கள் ஆடு பார்த்தேன். என்னுடைய ஒரே பையனுக்கு பொண்ணு கேட்டு ஃபோன் பண்ணுறேன். சரி சரி எங்கேருந்து கூப்பிடுறீங்க? வேட்டைக்காரன் புதூர் பொள்ளாச்சி. ஓ பொள்ளாச்சியா? உங்க பையன் எங்க இருக்காரு? வேட்டைக்காரன் புதூர். இல்ல சார், உங்க பையன் எங்க ஒர்க் பண்றாருன்னு கேட்டேன். வேட்டைக்காரன் புதூர். இல்ல சார், உங்க பையன் ஆக்சுவலா என்ன ப்ரொஃபஷன்ல இருக்காரு? ஃபார்மர், அக்ரிகல்ச்சரிஸ்ட். ஓ ஆக்சுவலா நாங்க யுஎஸ், யூகே, ஆஸ்திரேலியாவில் பார்த்துட்டு இருக்கோம் சார். ஓ ஓசியில் ஊரை சுற்றி பார்க்குற கிராக்கியா நீங்க? சாரி, தெரியாம கால் பண்ணிட்டேன். வெயிட்டா போனேன். ஹலோ அம்மா, என்ன லா படிக்க வச்சேன். ஒரே ஒரு நாள் தான் உன் கீழே வேலை செஞ்சேன், பிடிக்கல. சரி ஜாலியாக இருக்கலாமேன்னு சாஃப்ட்வேர் கம்பெனியில் சேர்ந்தேன், அது அவனுக்கு பிடிக்கல. இப்போ ரேடியோ ஸ்டேஷன், அது அந்த ப்ளூ பேஜுக்கு பிடிக்கல. கேஸை வேற போட்டான். கோர்ட்டில் லைவ் டெலிகாஸ்ட் ஃபெசிலிட்டி வேற இருக்குன்றான். அங்கே தான் ஒரு சின்ன ட்விஸ்ட். இந்த கேஸில் நானே அப்பியர் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன். என் ப்ராப்ளத்தை நானே ஃபேஸ் பண்ண போகிறேன். அதனால நீ வேணாம். பாய். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. ஹலோ சைக்ளோன், நம்ம ஸ்விம்மிங் பூல் கால் சென்டரை ஷட் டவுன் பண்ணிடு. சார் சார் சோடா சார் சேரா சார். சாரா, என்னம்மா விஷயம்? சார் கோர்ட்டுக்கு டைம் ஆச்சு சார். ஓ கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சா? ஏப்பா பிரவீன் சார், என்ன கேஸ் அது இன்னைக்கு? சார் நேற்று கொஞ்சம் கிளப்பில் ஓவரியா, அதான் கொஞ்சம் ஹேங் ஓவரியா? என்ன கேஸ் இது? அதான் சார், அந்த ப்ளூ பேஜ் இன்டர்நெட் ரேடியோ ஸ்டேஷன் அவங்க கேஸ். ஓ மை காட், அந்த ரேடியோ டாக் கேஸ் விஷயமா? சார். நாராயணன் வந்திருக்கானா? சார் நீங்கள் தானே ஆஃபீஸ்க்கு பார் செட்டப் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஓ பார், தேட்ஸ் இம்பார்ட்டன்ட், தேட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவன் போகணுங்க. சரி, இந்த கேஸில் எனக்கு எதிராக யார் ஆர்கியூ பண்ண போகிறாங்க? அது யாரவா? இந்த போதையா கோதையா? யாரையாவா? சார் அவங்களுக்கு பதிலாக அவங்களோட சன் அப்பியர் ஆகிறார் சார். அவனு வக்கீல? ஆமாம் சார். என்னமோ எனக்கு எதிராக பெரிய புலி வர போகிறதுன்னா கடைசியில் பூனை குட்டி அமுச்சு வச்சிருக்கிறானுங்க. விட அம்மா சாரா, சார் நம்ம பக்கம் என்ன எவிடன்ஸ் வச்சுருக்கோம்? சார் ஏதோ 1 or 2 கம்ப்ளைண்ட் லெட்டர்ஸ் தான் இருக்கு. அது போதும். இன்னைக்கு ஆஃப்டர் ஆல் ஃபர்ஸ்ட் ஹியரிங் தானே. நான் எப்படியும் 2-3 ஹியரிங் இழுத்துருவேன். இழுக்க தான் இன்பம். காசு அப்போ தான் நமக்கு அதிகமாக வரும். பா ஃப்ராங்க், டு பி ஃப்ராங்க், என்ன ரொம்ப லேசியாக இருக்க? கோர்ட்டுக்கு போகணுங்கிறாங்களே, போயேன். கோர்ட் வந்த பிறகு நீ எழுப்புமா? ஓகே சார். ஆமாம். Please sit down. Mr. Adityan, you may proceed. இப்போ இந்த இன்டர்நெட் நிறையா வந்ததுக்கப்புறம் கண்ட பசங்கள்லாம் குறுக்கு வழியில் ஏதாவது பணம் சம்பாதிச்சு எப்படியாவது ஃபேமஸ் ஆகிடணும்னு ஆசைப்பட்றாங்க. இதில் இந்த போலீஸ் ஸ்டேஷன், ரேடியோ ஸ்டேஷன், அது ஆமாம், அந்த பேரில் ஒரு மொபைல் ஆப் ஒன்று டெவலப் பண்ணி ஒரு ரேடியோ டாக் ஷோ ஒன்று நடத்துகிறேங்கிற பேரில் என்னுடைய கிளைண்ட் ப்ளூ பேஜோட கஸ்டமர்ஸ், அட்வர்டைசர்ஸ் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் இல்லை மேலே டார்ச்சரே பண்ணிட்டு இருக்காங்க. ஐம் சாரி. இப்போது இவங்களுடைய நோக்கம் டாக் ஷோ நடத்துறது தான் அப்படின்னா ஒய் டார்கெட் ஒன்லி மை கிளைண்ட்ஸ் கஸ்டமர்ஸ்? ஸோ இவங்களுடைய நோக்கம் அது கிடையாது. என்னுடைய கிளைண்ட்டுக்கு எப்படியாவது நஷ்டம் விளைவிக்கணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். ஸோ மை ரிக்வெஸ்ட் இஸ், மை லார்ட், இந்த போலீஸ் ஸ்டேஷன், ரேடியோ ஸ்டேஷன்றது அது வாட் எவர் இட் இஸ், அதை நீங்கள் பேன் பண்ணணும். அது மட்டும் இல்லை, என் கிளைண்ட்டுக்கு அவங்க நஷ்ட ஈடு கொடுக்கணும். அண்ட் மோர் தென் தட்,
ஒரு லீடிங் டெய்லி பேப்பரில் வைட்லி சர்க்குலேட்டட் டெய்லி பேப்பரில் அவங்க மன்னிப்பும் கேட்கணும். தட்ஸ் அபவுட் ஆல் மை லார்ட். Mr. Deva, would you like to say anything? எஸ் மை லார்ட். சார் இது ஒரு வேலிட் கேஸே கிடையாது. இதை ஃபர்ஸ்ட் ஹியரிங்லேயே டிஸ்மிஸ் பண்ணிடலாம். How can this be an answer? சார் பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடியே பெயிண்ட் அடிக்க வேணாம். நான் ஒன்றும் பேசியே முடிக்கல. பில்டிங் கட்டுங்க. சாரோட கிளைண்ட் த ப்ளூ பேஜ் அவங்க கஸ்டமருக்கு எங்கள் கிளைண்ட் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏதாவது வேலிட் ப்ரூஃப் இருக்கா? அவங்க கஸ்டமர்ஸ் யாரும் இங்கே வந்திருக்காங்களா? அஃப்கோர்ஸ் அது கம்ப்ளைண்ட் லெட்டர்ஸ் எல்லாமே இருக்குது சார். அது இங்கே மை லார்ட். சார் இந்த லெட்டரில் மிஸ்டர் சுவாமிநாதன் ஒரு மொபைல் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து கால் பண்ணி தான் டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது என்னோட கிளைண்ட்டோட ரேடியோ ஸ்டேஷனோட நம்பரே இல்லை. ஐ திங்க் someone else is called. This is half-baked false case. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லாயர் அவசர அவசரமாக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி வேறு வழி இல்லாமல் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் கூட இல்லாமல் இங்கே ஹியரிங் வரைக்கும் வந்திருக்காரு. ஐ திங்க் அவரோட ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் இங்கே பேசிக்ஸே மறக்க வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். So, let's not waste the court's time. That's it, my lord. My lord, I beg to differ. இவர் கேட்குற எல்லா இந்த ரெக்கார்ட்ஸு கால் ரெக்கார்ட்ஸு எல்லாத்தையுமே என்னால் இங்கே கொண்டு வர முடியும். பட் இஸ் இந்த டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட டிலேனால என்னால் இன்றைக்கி அதை சப்மிட் பண்ண முடியல. அதோட இந்த சுவாமிநாதனுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை அவரால் இன்றைக்கி வர முடியல. பட் டெஃபினட்டாக இவர் கேட்குற எல்லா ப்ரூஃபையும் என்னால் இங்கே கொண்டு வர முடியும், இன்க்ளூடிங் மிஸ்டர் சுவாமிநாதன். நெக்ஸ்ட் ஹியரிங்குள்ளே என்னால் கொண்டு வர முடியும். பட் யூ மஸ்ட் கிவ் மீ 2 days டைம் மை லார்ட். என்ன மிஸ்டர் ஆதித்தன், நீங்களே கேஸை ஃபைல் பண்ணிட்டு நீங்களே டைம் கேட்குறீங்க. ஓகே, இன்னும் 2 daysக்கு அப்புறம் வீக்கெண்ட், மண்டே வில் பி த நெக்ஸ்ட் ஹியரிங். ப்ராப்பர் ப்ரூஃப் சப்மிட் பண்ணலைன்னா மண்டே வில் பி த லாஸ்ட் ஹியரிங். நாராயண் சார், நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன், அதுக்கு ஃபோன் பண்ணுங்கள். அவர் எங்கே மீட் பண்ண சொல்கிறாரோ போய் மீட் பண்ணுங்கள். அவர் கேட்குற பேமெண்ட்டை கொடுங்க சார். நமக்கு வேணுங்கிற ஃபால்ஸ் ஃபிட்னஸ் எல்லாம் அடுத்த ஹியரிங்க்கு கொண்டாந்துருவாரியா? சார் இதை நான் பண்ண மாட்டேன் சார். ஓஹோ, நீ ரொம்ப நல்லவனாச்சே, இதெல்லாம் பண்ண மாட்டேல்ல. மே ஐ சார்? மே ஐ சார்? பாத்தியா, இதான் டீம் ஒர்க். லேர்ன் ஃப்ரம் த கிட்ஸ் ஆர் கெட் லாஸ்ட். Excuse me, sir. Yes, Mr. Narayanan. Sir, I would like to resign. ஆமாம் சார். Sir, are you still here? 10 செகண்ட் முன்னாடியே நீ வேலையை விட்டு நின்னாச்சு. 9 செகண்டுக்கு முன்னாடியே நான் உன்னை டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபார் த பாஸ்ட் 8 seconds you are trespassing on my property. Narayanan. Sir. Get out. ஜாக், ஏன் அந்த முக்கியமான கால் இன்னைக்கு பண்ணலாமா? கண்டிப்பா. ஹலோ. ஹலோ. சொல்லுங்க சார், மேட்ரிமோனியில் பொண்ணு வேணும் கேட்டு ஆடை போட்டிருந்தீங்க. அதில் ஃபேர் அண்ட் பியூட்டிஃபுல் கேர்லாக போட்டிருந்தங்காட்டி அதில் ஒரு சின்ன மன வருத்தம் ஏற்பட்டுச்சு. அதை தெரிவிக்கலான்னு நான் கால் பண்ணியிருக்கேன் சார். என்ன மன வருத்தம்? சார், இப்போது வர ஆடை எல்லாமே ஃபேர் பியூட்டிஃபுல் கேர்ள் இப்படி தான் சார் போடுறாங்க. அதுக்கு நீங்களும் அப்படி தான் சார் போட்டிருக்கீங்க. அதுக்கு என்ன இப்போ? சார், 80% ஆஃப் சவுத் இந்தியன் கேர்ள்ஸ் கருப்பு தான் சார் இருக்காங்க. இருந்துட்டு போகிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆட் போடுறதுனால
கருப்பாக இருக்க பொண்ணுங்களுக்குலாம் மன வருத்தம் ஏற்படுது சார். அதுக்கு அதனால இந்த மாதிரி ஆடெல்லாம் கொஞ்சம் நீங்கள் தவிர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஹலோ, எங்களுக்கு ஃபேரான பொண்ணு தான் வேணும், அதுக்காக தான் இந்த மாதிரி ஆடு போடுறோம். அதை கேட்க உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? சார் இப்போ எது கத்துறீங்க? நான் பொறுமையாக தானே பேசுகிறேன். அது என்ன சார் ஃபேரு பியூட்டிஃபுல்லு வெள்ளை விட்டா பெயிண்ட் கட்டில் இருக்க கலர் போட்டு ஆட் போடுவீங்க போல. தம்பி, எங்களுக்கு கருப்பா இருக்கிற பொண்ணு பிடிக்காது. உனக்கு ஒரு வேலை பிடிச்சிருந்ததுன்னா உன் பையனுக்கு கருப்பா அழகா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வை. சார் திரும்ப திரும்ப சொல்றேன், கருப்பா இருக்கிறவங்கள கேவலப்படுத்தாதீங்க. கருப்பா போறது அவங்க தப்பு கிடையாது சார், இதுதான் தப்பு. ஏய், நீ லிமிட்ட மீறி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. சார் நான் உங்களுக்கு யாரும் ஸ்பெசிஃபிக்கா சொல்ல கிடையாது. நீங்க இஷ்டத்துக்கு பேசுறனாலதான் நான் ஹிஸ்டரி எல்லாம் இழுக்க வேண்டியதா இருக்கு. ஏய் ச்சே, வேடா போன டைம் வேஸ்ட் பண்ணிட்டு. யோ நீ வைய போன. ஜாக், நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் கஷ்டப்படும் போது நம்ம வேடிக்கை பார்த்தா நம்ம கஷ்டம் வரும்போது அவன் வேடிக்கை தான் பார்ப்பான். இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக பேசியிருக்கலாமோ? தப்பை பார்த்துட்டு அமைதியா இருக்கிறது பெரிய தப்பு. மிஸ்டர் சுவாமிநாதன், உங்க பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகலைன்னு தானே ஆடே கொடுக்குறேன். ஓகே. மிஸ்டர் சுவாமிநாதன், உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாததுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ மை லார்ட், ஐ எம் சாரி டு இன்டரப்ட். இது கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறது வேணா ப்ரூஃப் காட்டலாம், ஆகலைங்கிறது என்னத்தை ப்ரூஃப் காட்ட முடியும்? நான் பெயிண்ட் அடிக்கல, நீங்க பில்டிங் காட்டுங்க. சாரோட கிளைண்ட் த ப்ளூ பேஜ் காசுக்காக ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையான்னு விசாரிக்காமே ஆட் போட்டுறாங்க. இது மேரேஜ் மேட்ரிமோனி மட்டும் இல்லை, சோப்பு, சீப்பு, வாஷிங் மிஷின், ஹேர் பின்லேருந்து ஏரோப்ளைன் வரைக்கும் இதான் பிரச்சனை. ஒரு ப்ராடக்டை விற்கிறவன் இல்லை தயாரிக்கிறவன் இல்லை அந்த ப்ராடக்டோட தரத்தை கூட விசாரிக்காமையே ஆட் போட்டுறாங்க. பப்ளிக்காக ஆட் போடுற மெத்தடாலஜியே இஸ் அட் ஃபால்ட். இப்போ என்னாச்சு பாருங்க, மணமகன் மணமகளை கூட ஒரு ப்ராடக்டாக பார்க்குறாங்க. அதனால தான் ஒருத்தர் 4 பேர் இல்லை 5 பேரை கல்யாணம் பண்ணிட்டு ஊரே மாத்துறான். அதை டிவி ஷோவை வேற போடுறாங்க. வெரி ஷேம்ஃபுல். எனிவே, லெட்ஸ் கம் டு த பாயிண்ட் மை லார்ட். ஸோ மிஸ்டர் சுவாமிநாதன், உங்கள் பொண்ணுக்கு வரன் பார்க்க நீங்கள் ப்ளூ பேஜில் மட்டும்தான் ஆட் போட்டிருக்கீங்களா இல்லை நியூஸ் பேப்பர் வேறு மேட்ரிமோனி சைட்லலாம் ஆட் போட்டிருக்கீங்களா? நான் எல்லாத்துலேயும் தான் விளம்பரம் கொடுத்துருக்கேன். சுத்தம். பர்ஃபெக்ட். ஸோ உங்கள் பர்சனல் நம்பரை எல்லார்கிட்டையும் கொடுத்துருக்கீங்க. ஆடுன்னு ஒன்று போட்டிங்கன்னா 4 பேர் இல்லை 400 பேர் கூப்பிட தான் செய்வாங்க. நீங்கள் தான் அதை ஹேண்டில் பண்ணணும். ஆனால் எல்லாரும் ப்ளூ பேஜ் பார்த்து தானே கூப்பிடுறேன்னு சொல்கிறாங்க. சார் நீங்கள் அங்கேயும் தானே ஆட் போட்டிருக்கீங்க. ஸோ மை லார்ட், எங்களோட கிளைண்ட் அவங்க பண்ணுற டாக் ஷோவில் ப்ளூ பேஜ்ன்ற வார்த்தையை எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. அந்த கால் ரெக்கார்டிங்ஸ்லாம் எங்கள் ஆப்லேயே பப்ளிக்காக விசிபிளாக இருக்குது, நீங்கள் எப்போ வேணால் செக் பண்ணிக்கலாம். ஸோ மிஸ்டர் சுவாமிநாதன், நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி யாராவது டிஸ்டர்ப் பண்ணால் நீங்கள் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க, நீங்கள் அவங்க மேலே கேஸ் போடுங்க. ஸோ மை லார்ட், as I said in the first hearing, this is not a valid case. மிஸ்டர் சுவாமிநாதனுக்கோ ப்ளூ பேஜுக்கோ இந்த கேஸுக்கோ இல்லை என் கிளைண்ட்டுக்கோ எந்த கனெக்ஷனுமே இல்லை. ஸோ தட்ஸ் ஆல் மை லார்ட். Mr. Adityan, would you like to say anything? Yes, my lord. Yes. My lord, அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தட்ஸ் ஆல்ட்டு போயிட்டாரு. பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ. இப்போ தான் கேஸ் ஆரம்பமாகுது. ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் பிகினிங். மை லார்ட், இவங்க இந்த போலீஸ் ஸ்டேஷன் ரேடியோ ஸ்டேஷன் இல்லை அது, அந்த ரேடியோ ஸ்டேஷனை நடத்துறது இவருடைய ஃப்ரெண்டு, ஐ மீன் இவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. அந்த இவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு எந்த விதமான கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவர் இங்கே வந்து வாதாடிட்டு இருக்காரு. அவர் ஃப்ரெண்டுக்காக அவர் அப்பீர் ஆகிறது ஒன்றும் தப்பு இல்லையே. என்ன கொஞ்சம் முடிக்க விட்றீங்களா? ஐ மீன் லெட் மீ அரைவ் அட் வாட் ஐ எம் ட்ரைங் டு கன்வே. மேலோட நேற்று இவங்களோட இந்த போலீஸ் ஸ்டேஷன் ரேடியோ டாக்கை நானும் கேட்டேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுவும் கல்யாணத்தை பற்றி ரொம்ப நல்லா டிபேட் பண்ணாங்க. பையன் பொண்ணுக்கிட்ட என்ன எதிர்பார்க்கணும், பொண்ணு பையன்கிட்ட என்ன எதிர்பார்க்கணும், அப்புறம் இதை பற்றிலாம் ரொம்ப ஒரு சோஷியல் அவேர்னஸோட அப்படியே ஒரு பெரிய ஒரு ஹீரோய்க்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. மெலாட், இவருடைய அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தானே இவர் இப்போ இங்கே வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வரப்போகுது பாருங்க.
சார் வித் கைண்ட் பர்மிஷன் நான் ஒரு 2 பேரை இங்கே ப்ரெசென்ட் பண்ணலாமா கோர்ட்டில்? ப்ரொசீட். தேங்க்யூ. அம்மா கன்னி பொண்ணுங்களா? ஐயோ அம்மா சாரா ஒன்றும் இல்லை. அவங்கள வா 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 வாங்க. மயிலாடு இவங்க பாவம் கல்யாணம் ஆகுது 2 ஏழை பொண்ணுங்க. சொசைட்டியோட அடித்தளத்தில் இருக்காங்க. எந்த அளவுக்கு அடித்தளத்தில் இருக்காங்கன்னா ஃபேர்னஸ் க்ரீம் வாங்கி போட்டுக்கிறது கூட இவங்களுக்கு வசதி கிடையாது. இவங்களை என்ன இங்கே நிற்க சொல்லியிருக்கேன்னா, இவருடைய அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு கல்யாணத்தை பற்றிலாம் அவ்வளோ பிரமாதமாலாம் பேசினாரு. அவர் இந்த 2 பேரில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க தயாராக இருப்பாரா? இல்லை வேணா அவருடைய ஃப்ரெண்டை விட்டுருங்க யுவர் ஆனர். இங்கே இருக்காரு அவர் சார்பா மிஸ்டர் தேவா. இவர் இந்த 2 பேரில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க தயாராக இருக்காரா? பார்த்தீங்களா, முழிக்கிறார். ஸோ இந்த ரேடியோ டாக்கெல்லாம் வெறும் பேச்சு. அதான் நான் சொல்ல வரேன். அந்த ரேடியோ ஷோவோட அவங்களுடைய அந்த ஸ்டேஷனோட இன்டென்ஷன் தப்பு. சும்மா பப்ளிசிட்டிக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த ரேடியோ ஸ்டேஷனை டோட்டலாக பேன் பண்ணணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கேன். மிஸ்டர் தேவா, அவன் பாவம் தே ஸ்டில் வெயிட்டிங். த சாய்ஸ் இஸ் யோர்ஸ். என்ன 2மே பிடிக்கலையா? Mr. Deva, would you like to say anything? Yes, my lord. Stop it. சார் 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 Stop it, I say. எங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு சார். எங்களை காசு கொடுத்து தான் கூட்டிட்டு வந்தாங்க. என் ஹஸ்பண்ட் அங்கே உட்காந்துட்டு இருக்காரு சார். போங்க, அங்கவே உட்காருங்க, போங்க. What is going on here? இது கோர்ட் ஹாலா இல்லை மேரேஜ் ஹாலா? மிஸ்டர் ஆதித்யன், யூ ஆர் அ சீனியர் பர்சன். உங்ககிட்டேருந்து இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்செட். டுமாரோ இஸ் இண்டிபெண்டன்ஸ் டே. இட்ஸ் அ ஹாலிடே. Day after tomorrow will be the judgment. ஆதித்யன் ஹியர். மிஸ்டர் ஆதித்யன், இந்த கேஸில் எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் ஃபேவரபுளாக வருதோ இல்லையோ, உங்கள் சர்வீசஸ் இனிமேல் எங்களுக்கு வேண்டாம். யோர் கான்ட்ராக்ட் இஸ் கேன்சல். ஆஃபீஷியலாக உங்களுக்கு மெயில் அனுப்புகிறோம். தேங்க்யூ. சார் சார், நீங்கள் என்ன சார் இந்த நேரத்தில்? என்ன சார், என்ன சார், என்னாச்சு சார்? சார் 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 நாராயணா, நடிக்காத. என்ன உங்கள் மேடம் கம்பெனியை க்ளோஸ் பண்ண உடனே வேறு வழி இல்லாமல் என்ன உருவி என் கம்பெனியில் வந்து சேர்ந்து என் கூடவே ட்ராவல் பண்ணி என் விஷயத்தை பூரா தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் உங்கள் மேடம் கம்பெனியை ஓப்பன் பண்ண உடனே அங்கே போய் சேர்ந்துட்டு என் மேட்ரை பூரா அங்கே போட்டு கொடுத்து என்னையும் க்ளோஸ் பண்ணி என் கேஸையும் க்ளோஸ் பண்ணி என் இமேஜையே க்ளோஸ் பண்ணிட்டியடா. சார் நான் இல்லை சார். திரும்பமா கேட்குற எதுக்கு வந்திருக்கேன்ட்டு. ஏய், உன்னை எதுக்கு கூட கூப்பிட்டு வந்தேன்? பிரதாப் அந்த மேடத்தோட வலது கையான். ஸோ சார் நான் யார் சார் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க?
பாத்தியா அவன் புள்ள என் பணத்தில் எப்படி வளர்ந்துருக்கான் பாரு. ஆ ஏய் நாராயண் சார், நான் 3 கவுண்ட் பண்ணுவேன். அந்த 3வது கவுண்ட் பண்ணும்போது உங்கள் கையை உடச்சா என்ன சவுண்டு கொடுப்பீங்களோ அந்த சவுண்டை கொடுத்துட்டு கம்முன்னு கீழே உட்காந்துருங்க. இல்லைன்னா உண்மையாலுமே உங்கள் கையை உடச்சிடுவேன். 1 2 அப்பா அப்பா என்னாச்சு? அப்பா என்னாச்சுப்பா? ஏய் சார், நாங்கள் போனப்புறம் அவன் போலீஸ்க்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணான்னா அவனோட இன்னொரு கையும். ஆ ஆ ஓகே சார். ஒன்றும் இல்லைப்பா, யாருன்னு தெரியலப்பா. சார் சாரி சார். சார் சாரி சார், வெரி வெரி சாரி நாராயண் சார். சார், கோதை மேடம்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னது நான் தான் சார். ஆனால் இதுக்காக உங்களை வந்து அடிக்க வருவாருன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது சார். சார் சார், என்னோட பாஸ்போர்ட் முதற்கொண்டு எல்லா ப்ரூஃப்ஸும் அவர் கையில் இருக்குது சார். மாட்டின என் லைஃபே காலி சார். அதனால தான் இப்படி பண்ணிட்டேன் சார். சார் கையெதுவும் இல்லைப்பா, இல்லை சார். ஒன்றும் இல்லைப்பா. தம்பி சாரிப்பா. சார் சாரி சார். சாரி சார். டேக் கேர் சார். இங்க நடக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். ஆமா, ரிசப்ஷனிஸ்ட் எங்க? சார், அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சார். அதுக்கு யார் காரணம்? நீ தான் காரணம். சரி, இந்த ஐடி டிபார்ட்மெண்ட் எங்கப்பா? வேலையை விட்டு நின்றுட்டான் சார். இனிமே வரமாட்டேன்னு சொல்லிட்டான் சார். அப்ப நான் மட்டும் ஏன் இந்த கம்பெனில இருக்கணும்? சார், நீங்க தானே சார் ஆக்டிங் சிஇஓ. என்ன கம்பெனி இது? The Blue Page, my company. நீங்களா எம்ப்ளாயிஸ், ஞாபகம் வச்சுக்கங்க. Reporting to me. And I report to the CEO. போங்க, உள்ள போங்க, உள்ள போங்க. Inside. Excuse me, sir. சார் வணக்கம். உங்கள் இன்டர்வியூ நான் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஷூர். பிஸ்னஸ் தொடங்கணும்னு உங்களுக்கு எப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு? அவன் வேலையை விட்டான், என் வேலையை விட வச்சான். பிஸ்னஸ் வேறு ஆரம்பிக்கணும்னு சொன்னான். ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கு என்ன வேலை? பிஸ்னஸ் மேன் ஆகிட்டோம். டேய், வழக்கமாக ஏதாவது எக்ஸ்ட்ரா சொல்வியே, சொல்லு. ஷோ, ஏன் பொண்டாட்டியா நான் சினிமா கூட்டு போகிறதுக்கு என் மேனேஜர் பெர்மிஷன் தரேன். டேய், ஃபுல் டைலாக் வேணும்டா, டைம் இல்லை, மேட்ருக்கு வா. சார், ஒரு தேர்ட் பர்சன் வந்து என் லைஃப்பை டிசைட் பண்ணுறதுல எனக்கு இஷ்டம் இல்லை.
அதனால நாங்கள் பிஸ்னஸ் மேன் ஆகிட்டோம். சார், மேரேஜ் மேட்ரிமோனி இதை ஏன் ஒரு டாக் ஷோவாக வச்சிங்க? சார், முக்கால்வாசி பேர் பிஇ, எம்பிபிஎஸ், எம்பிஏ, கும்பிஏ இதெல்லாம் எதுக்கு படிக்கிறாங்க? அறிவு வளர்த்துருக்கா? கிடையவே கிடையாது. நாளைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக. இட்ஸ் அ ஃபேக்ட். நீங்கள் நம்பலனாலும் இட்ஸ் அ ஃபேக்ட். இதெல்லாம் ஒரு டார்கெட்டா சார்? சார், மேரேஜோட எக்ஸ்பெக்டேஷன்ஸே ஒரு அன்ரீசனபிளாக இருக்குது. அதனால அது டிவோர்ஸில் போய் முடியுது. நீங்கள் வேணா ஒரு கோர்ட்டில் போய் பாருங்களேன், ஒரு நாளைக்கு எவ்வளோ டிவோர்ஸ் கேஸ் வருதுன்னு. நீங்கள் கவுண்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே 100 கேஸ் வந்துடும். சார், இன்னைக்கு இருக்கிற பாதி இளைஞர்கள் வந்து ஒரு கோல் இல்லாமல் ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கிறாங்க. பிஸ்னஸ்மேன் ஆகிட்ட நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? வெளிநாட்டு கார்பரேட் கம்பெனிக்காரன் அவன் ஊரில் அவன் பாட்சா பலிக்கலன்னு நம்ம நாட்டுக்கு வரான். நம்ம நாட்டில் பாப்புலேஷன் நிறையா இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பிஸ்கட் தூக்கி போடுறான். அதை நம்ம டாக் மாதிரி போய் கவரும். நம்ம கவலைன்னா அதை கவருக்கு இன்னொருத்தர் இருக்கான். சார், நம்மளோட ஒரு நாள் வேல்யூ நமக்கே தெரியல. அதை தெரிஞ்சதுன்னா அவன் பேக்கப்பு. சார், ஒரு பறவை அது கூண்டுக்குள்ளே இருக்குது, அதால் பறக்க முடியாது. அது பிறந்ததுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடுச்சு. நம்மெல்லாம் ஜாப் செக்யூரிட்டின்னு நினச்சி சேஃபாக இருக்கோன்னு ஒரு கூண்டுக்குள்ளே இருக்கோம். ஆனால் அதுதான் சார் ரிஸ்கே. சார், ஷிப்பு கரையில் இருக்கிறதா சார் ரிஸ்க்கு. சார், நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா எல்லாருமே பிஸ்னஸ்மேன் ஆகிட்ட வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லாமலே போயிருமே சார். இப்போ நீங்கள் பிஸ்னஸ்மேன் ஆகிட்டீங்க, உங்கள் கீழே இருக்கிறவங்க வேலைக்காரங்க தானே? அதான் கிடையாது. எங்கள் கம்பெனியில் எல்லாருமே ஷேர் ஹோல்டர்ஸ். நாளைக்கு ப்ராஃபிட்ஸ் வந்துச்சுன்னா எல்லாரும் ஷேர் பண்ணிப்போம். எவ்ரி ஒன்ஸ் ஹாப்பி, எவ்ரி ஒன்ஸ் கிங். சார், உங்களுடைய தாட்டில் வந்து பொது உடைமை சித்தாந்தங்கள் நிறைய இருக்கு. அது கண்டிப்பாக வெற்றி பெறும் சார். வாழ்த்துக்கள் சார். சார், சிவாஜி சாரை பற்றி நான் எழுதின புக்கு ஃப்ரீ டைம் இருக்கச்சமே நீங்கள் படிங்க சார். ஓகே சார். ஹேவ் ஏ நைஸ் டே. தேங்க்யூ. ஹேவ் ஏ குட் டே. தேங்க்யூ சார். Sit down. Sir, Mr. Narayanan, just a minute. I'm coming. நீங்கள் இந்த கேஸ் முடிஞ்சிட்டு தான் நினைக்காதீங்க. நான் சிலதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. சரி, நீங்கள் இது லைவாக டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குன்னு வேறு சொன்னீங்களா? அதனால் நான் சில உண்மைகள்லாம் பேச வேண்டியிருக்குது. ஜஸ்ட் 1 minute. ஹலோ, கண்ட்ரோல் ரூம், சவுண்ட் ஒழுங்காக கேட்குதாப்பா? பி அலர்ட். யூசி, இந்த கேஸை நான் ஏதோ நிறைய தப்பு பண்ணி ஏதோ ஃப்ராடு பண்ணிகிட்ருக்கேன்ற மாதிரி வெளியில் நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் ஆகிட்டுருக்கு. பட் ஒரு விஷயம் தெரியுமா? இந்த கேஸை மட்டும் இல்லை, நான் இது வரைக்கும் ஜெயித்த 90% கேஸில் இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணி தான் நான் ஜெயிச்சிருக்கேன். ஏன் நீங்களே 2-3 கேஸில் எனக்கு ஃபேவரபுளாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கீங்களே, அது உங்களுக்கே தெரியாது. இப்போ ஒன்றும் மாற்ற முடியாது. இப்போ இந்த சூட் கேஸில் என்ன இருக்குன்னு தெரியுமா? நான் இத்தனை வருஷமாக ஃப்ராடு பண்ணி ஜெயிச்ச அந்த கேசஸோட எவிடன்ஸ் பூரா இதில் இருக்குது. நான் இதை கோர்ட்டுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். இதை வச்சு நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்க. அது பல தடவை குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சே லாயர்ஸ் அவங்களுக்காக ஆர்கியூ பண்ணுறாங்க. இது லீகலாக தப்பு இல்லைன்றாங்க. அப்படி இருக்கும்போது டெஃபினட்டாக நிறைய நிரபராதிகள் தண்டிக்கப்படுறாங்க. குற்றவாளிகள் ஜாலியாக தப்பிச்சு அப்படியே லண்டன் கிண்டன்னு ஓடி போடுறானுங்க. இது யார் தப்பு? இது இட்ஸ் நாட் ஜஸ்ட் மை ஃபால்ட், சிஸ்டமோட ஃபால்ட் இது. இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நான் இன்னைக்கு லேசாக தண்ணி போட்டிருக்கேன். தப்பு, அது பெரிய தப்பு. இது ஆக்சுவலாக இது செக்ஷன் 35 ஆஃப் தி அட்வொகேட்ஸ் ஆக்ட் படி இது பனிஷபிள். இது நீங்கள் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். either எனக்கு சஸ்பென்ஷன் கொடுங்க, இல்லாட்டி என்னோட லைசன்ஸே கேன்சல் பண்ணுங்க, பரவாயில்ல. இந்த சூட் கேஸில் இருக்கிற இந்த டாக்குமெண்ட்ஸை பூரா நீங்கள் அனலைஸ் பண்ணி இதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பல வருஷங்கள் ஆகிடும். சப்போஸ் நான் என்னோட பனிஷ்மெண்ட் தண்டனை எல்லாம் மீறி திருப்பி வைக்கலாம் வரேன்னு வச்சுக்கோங்க, நானே பல பேரை உள்ளே தள்ளிடுவேன். தே மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். இதே ஒரு விஷயம் ஐ வாண்ட் டு டெல். ஏன்னா ஒரு தடவை நான் இழந்த இமேஜை என்னால் மறுபடியும் ப்ரொக்யூர் பண்ண முடியாதா? இது என்ன வெரி ஈஸி, வெரி ஈஸி. ஒன் திங் ஐ வாண்ட் டு மேக் இட் வெரி கிளியர் டு திஸ் கோர்ட். இந்த கேஸில் நான் தோத்துட்டேன்னு நினைக்காதீங்க, ஜெயிக்கலை, தட்ஸ் ஆல். யங் மேன்,
உன் பேர் என்ன? வேதாவா? என்னது? தேவா. தண்ணி போட்டிருக்கலாம், அதான் சுற்றுது. கங்க்ராட்ஸ், ஐ அப்ரிஷியேட் யூ. உனக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குப்பா. ஒரு நாள் கிளப்புக்கு வா. அதான் அதான். தட்ஸ் ஆல் மை லார்ட். சேருங்கப்பா. அப்பா. மிஸ்டர் ஆதித்யன் சப்மிட் பண்ணியிருக்கிற இந்த டாக்குமெண்ட்ஸை ஹைகோர்ட் விஜிலன்ஸுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். அண்ட் ஐ ரிக்வெஸ்ட் த பார் கவுன்சில் டு டேக் சிவியர் ஆக்ஷன் ஆன் ஆதித்யன்ஸ் பிஹேவியர் ஹியர் இன் திஸ் கோர்ட். இந்த கேஸில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பார்த்தேன். இந்த காலத்து இளைஞர்கள் ஒரு விஷயத்தை சொல்ல வராங்கன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் நிறைய செல்வாக்கு உள்ளவங்களும் இளைஞர்கள் சொல்கிறத புரிஞ்சிக்காம அவங்க மேலே உடனே கேஸ் போட்டு அவங்க வாயை அடைச்சிட்றாங்க. இளைஞர்களுடைய அபிப்பிராயத்தை சொல்ல விடுங்க ஐயா. அப்படி பண்ணலன்னா இந்த நிலை மாறாது. இப்போ இந்த கேஸோட நிலைமையை நான் சொல்கிறேன். கேஸ் டிஸ்மிஸ்ட். பிரவீன், சாரா, தேங்க்யூ ஃபார் யர் கோஆப்ரேஷன். வேறு இடத்துல வேலை பார்த்துங்க. சூர்யா, சீசன் 1 முடிஞ்சிடுச்சு, கேஸும் ஜெயிச்சிட்டோம், த்ரில்லு தீந்துடுச்சு. புதுசாக ஏதாவது பிரச்சனை பண்ணலாமா? வெயிட். சீசன் 2 இந்தியாவில் மெடிக்கல் சயின்ஸ் அட்வான்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆமாம். அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் கூட்டம் கம்மியாக இருக்கணும். அப்போது எங்கேயோ தப்பு நடக்குது. வாவ். நாங்கள் கால் பண்ணி டாக் ஷோ பண்ணதான் எங்கள் மேலே கேஸ் போடுறாங்க. பட் அந்த கேஸ் நாங்கள் ஜெயிச்சிட்டோம். போட்ட கேஸ் எல்லாம் பூட்ட கேஸ் ஆயிடுது. ஃபார்மர் மாப்பிளைக்கெல்லாம் டிமாண்ட் ஜாஸ்தி ஆச்சுன்னு ஃபீல் பண்ண ஃபாரின் மாப்பிளைக்கெல்லாம் ஃபிட்ஸ் வந்துருச்சு. இப்போ நீங்க கால் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்க, எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ல எந்தெந்த டாக்டர் கிட்ட எப்படி ஏமாந்தீங்க, சொத்தை அழிச்சு செத்து போயிடுச்ச மொத்த ஹிஸ்டரியும் கொடுத்தீங்கன்னா கிழிச்சு கிண்டி கிட்னி எடுத்துருவோம். இட்ஸ் டைம் டு டிஸ்டர்ப் தி ஃபார்மா அண்ட் தி மெடிக்கல் மாஃபியா. Be the change, we the change. Change is the only thing that don't change, but the situation will change. Yeah. இந்த நிலை மாறும் 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 மாறும். இந்த நிலை மாறும் மாறும் மாறுமே. I'm trapped and chained up in cage, trying to break free, but they won't let me be me. Just don't wanna see the chain, but damn, they blind me. One man can change the world, but sweet. Voice is so weak, they can't even squeak. Stand up and they call you a freak. Applauds to a baby kiss's speech. What's stronger than the waves on the Marina Beach? Practice what you preach, not the deeds of a leech. As a lady with an anklet in her hand watches over epitome of morale, I don't wanna see her cuss come over. It's time to clean her sands up. It's time to raise her hands up. Is this the voice of the ones that can't be heard?
a shepherd to rice, ready to pay the price. Hungry wolves on the prowl, sheep used as bait. Must have been ill fate. I wonder how much of us they ate. The whole world is bent, I can't even see straight. I ain't the kind of artist that's gone harder when it comes to the truth. I'm stuck in the matrix, call me prisoner of Zion. No more debate.